குட் மார்னிங். ரைட். ஸோ அடுத்து என்ன எக்ஸாம் வரப்போகுது? குரூப் 4 வரப்போதா? எத்தனை குரூப் 4 அப்பியர் ஆக போறீங்க இந்த வருஷம்? எத்தனை பேர் எல்லாருமே அப்பியர் ஆகிறீங்களா? யார் அப்பியர் ஆகல? அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். குரூப் 4 அப்பியர் ஆகாமலாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன இருக்குன்னு எழுதியா தெரிஞ்சுக்குங்க. புரிச்சுங்களா? தமிழ் நீங்க படிக்கல இருந்தாலும் வந்து ஜிஎஸ் கொஸ்டின் சேம் தான். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் இத்தனை அட்டம்ப்ட் தான் எழுதணும், இத்தனை அட்டம்ப்ட் எழுதக்கூடாது அப்படிங்கிற ரூல் கிடையாது. எத்தனை அட்டம்ப்ட் வேணால் எழுதணும். சரிங்களா? அதனால எல்லாருமே ஓப்பனாக அட்டன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஏற்ற மாதிரி தான் இனிமேல் கிளாஸ் மாற்றப்படும். சரிங்களா? ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். அதனால தான் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வெயிட் பண்ணி கடைசி ஆரம்பிச்சது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சதுக்கான காரணமே அதுதான். சரிங்களா? இனி குரூப் 4 எது சிலபஸ் முக்கியமோ அது முதல்ல நடத்தப்படும். அதுக்கப்புறம் குரூப் 2 குரூப் 1க்கு எது மிச்சம் வச்சிருக்கோமோ எக்ஸாம் குரூப் 4 முடிச்சதுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணும். குரூப் 4 வரைக்கும் இப்போ குரூப் 4க்கு எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அதுதான் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி நடத்துவோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சிருக்க சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி தான். அடுத்து நம்ம இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஜியோகிராஃபி இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஒரே ஒரு ஜியோகிராஃபி கிளாஸ் மட்டும் உங்களுக்கு நான் பாக்கி இருக்கு. அதாவது எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் எடுத்துட்டேன். சரி, எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் எடுத்துட்டேன். எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் மட்டும் எடுக்கல. சரிங்களா? அது ஒரே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு மதியம் கிளாஸ்ல நடத்தப்படும். அது ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால விட்டுட்டேன். சரிங்களா? அந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலே வந்து ஜியோ மார்பாலஜி முடிஞ்சு. அதுக்கப்புறம் இருக்கிற தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா இந்திய புவியியல் தான். இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியாவில் கிளைமேட் எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்கும், இந்த கிளைமேட் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்னன்னா ஒரே ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே? ஏன்னா இந்தியன் ஜியோகிராஃபிலேருந்து தான் குரூப் 4க்கு அதிகமாக கேள்விகள் வரும். ஓகே? ஜென்ரலாக ஜியோகிராஃபிலேருந்து கேள்விகள் எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா குரூப் 1க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா குரூப் 1 பொறுத்தளவுக்கு 175 கொஸ்டின் ஜிஎஸ். அப்படின்னா ஜிஎஸ்ல அதிகமான கேள்விகள் கேட்க முடியும். அதே குரூப் 4 குரூப் 2 பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்ல இருக்கிறது வெறும் 75 கொஸ்டின் தான். 25 கொஸ்டின் மேக்ஸுக்கு போயிருது 100 கொஸ்டின்ல. மிச்சம் இருக்க 75 கொஸ்டின்ஸ் தான் ஜிஎஸ்க்கு. அப்படின்னா ஜியோகிராஃபிங்கிற சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு அதிகபட்சமே கேள்வி ஒரு 5ல இருந்து 10க்குள்ள எடுக்கலாம். சரிங்களா? இது நான் முதல் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். 5ல இருந்து 10 கொஸ்டின்குள்ள எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஜியோகிராஃபியில் 10 கொஸ்டின்ஸ் எல்லாம் வரது கிடையாது. ஒரு 5 கொஸ்டின்ஸ் வருது. அந்த 5 கொஸ்டின்ஸ்லையுமே 4 கொஸ்டின் இந்தியன் ஜியோகிராஃபியில் தான் கேட்குறாங்க. இந்திய புவியியல் இருந்து தான் 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்த இல்லைங்களா அந்த பார்ட்ல இருந்து கேட்குறாங்க. சம்டைம் அந்த ஒரு கொஸ்டின் வருது, சில நேரங்களில் வரது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஜியோகிராஃபியை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். எதுக்கு? குரூப் 4க்கு. குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுதான் ரூல். புரிச்சுங்களா? குரூப் 4 பொறுத்தளவுக்கு கேள்வி எளிமையா இருக்கும். குரூப் 2 பொறுத்தளவுக்கு கேள்வி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி 2 எக்ஸாமுமே ஃபார்மேட் ஒன்று தான். 100 கொஸ்டின் வந்து லாங்குவேஜ், 75 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின் மேக்ஸ். சரிங்களா? ஸோ குரூப் 4 பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் தமிழ் தான். ரைட்? ஓகே? தமிழுக்கு என்ன படிக்கணுங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். புது புக்கா பழைய புக்கா, அந்த கைடு வாங்கவா இந்த கைடு வாங்கவா, எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் பார்க்குறது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இன்ஸ்டியூட் மெட்டீரியலுங்கிறதே முக்கால்வாசி என்னன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தும் அரசாங்கம் ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. இது ரெண்டையும் கலந்து போட்டிருக்கிறதா இன்ஸ்டியூட் மெட்டீரியல். யாருமே வந்து தமிழ் புலவர்கள் கிடையாது இன்ஸ்டியூட்ல நடத்துறவங்க யாருமே. ஸோ இதை ரெண்டையும் பேஸா வச்சு தான் அதை காப்பி பேஸ்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். புரிச்சுங்களா? புதுசாக ஒன்றை வந்து உருவாக்கியெல்லாம் யாருனாலையும் கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்படிங்கிறப்போ ஸ்கூல் புக்லையும் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன இருக்கோ அதுதான் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ல இருக்கு, அதுதான் கைட்லையும் இருக்கு. அதை தனியாக வாங்கி நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரெண்டுமே ஃப்ரீயாக அவைலபிள். ஸ்கூல் புக்கும் கிடைக்கும், கவர்மெண்ட் மெட்டீரியலும் கிடைக்கும். அதை கான்ஃபிடென்ட்டாக படிங்க ஃபர்ஸ்ட். சரிங்களாப்பா? அதுவும் குரூப் 4 பொறுத்தளவுக்கு 6th to 10th புக்ல இருந்து தமிழ் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. 11th and 12th கேட்க மாட்டாங்க நான் சொல்லவே கிடையாது, கண்டிப்பா கேட்பாங்க. புரிச்சுங்களா? அந்த 11th and 12th வந்து செலக்டட் சாப்டர்ஸ். எப்படி சார் சாப்டர் செலக்ட் பண்றது அப்படின்னா நீங்க சிலபஸ் ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, பகுதி ஆ ஆ இ அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. தமிழ் சிலபஸை 3 பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்ல இருக்க வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலபஸ்ல சிலப்பதிகாரம்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம்ன்றது 11th பொது தமிழ் புக்ல இருக்கு. அந்த சிலப்பதிகார சாப்டர் மட்டும் எடுத்து படிக்கணும். புரிச்சுக்க? மொத்த புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நேரம் கிடையாது அதை படிக்கிறது. என்னைய பொறுத்தளவுக்கு எக்ஸாம்ல 100% கிளியர் பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ படிச்சு முடிச்சிருக்கணும்.
நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். அவங்களுக்கு தான் 100% சக்ஸஸ் உறுதி. எனிவே போனது போயிருச்சு, இனிமேல் தான் நான் படிக்கவே ஆரம்பிக்க போறனால தப்பு கிடையாது. இருக்கிற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். சரிங்களா? பயன்படுத்தினா ப்ராபபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே, நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது உங்களை பொறுத்து தான் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் டைம் வேரி ஆகும். சிலர் 5 மணி நேரம் படிச்சு கவர் பண்ற விஷயத்த சிலர் வெறும் அரை மணி நேரத்தில் கவர் பண்ணுவாங்க, சிலர் 2 மணி நேரத்தில் கவர் பண்ணுவாங்க, சிலர் பேசிக்காவே தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிலர் டிகிரியே தமிழ்ல முடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சங்ககால இலக்கியங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி நல்லா தெரியும், ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். புரிச்சுங்களா? தமிழை ஃப்ரெஷ்ஷாக படிக்க போறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 to 3 hours தமிழ் படிச்சு தான் ஆகணும். தமிழ் படிக்காம குரூப் 4 எழுத முடியாது. இதுக்கு முன்னாடி என்னன்னா குரூப் 4ல இங்கிலீஷ் இருந்துச்சு, ஆங்கிலம் இருந்துச்சு. அப்போ ஒரு அட்வான்டேஜ். இங்கிலீஷ் என்னன்னா சிலபஸ் வேகமாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 15 போம் இருக்கு, ஒரு 20 சப்ளிமெண்ட்ரி இருக்கு, கிராமர்ல ஒரு 18 டாபிக் இருக்கு, மொத்தமாவே முடிச்சு விட்டா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு அதிகபட்சம் கிராமருக்கு தான் அதிக நேரம் எடுக்கும். கிராமரை பொறுத்தளவுக்கு ஏன்னா புரிஞ்சுக்கணும், மேக்ஸ் மாதிரி புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ கிராமருக்கு தான் ஒரு 10-12 கிளாஸ் அடிக்கும். புரிச்சுங்களா? மற்றபடி இந்த போம் படிக்கிறதுக்கும் இந்த லெசன்ஸ் படிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு 5 கிளாஸ் தான். நீங்க வீட்டில் உட்காந்து படிச்சீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லா இங்கிலீஷை மட்டும் எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா ஒரே வாரத்தில் இங்கிலீஷ் சிலபஸ் முடிச்சிடலாம். ஆனா அப்படி தமிழ் சிலபஸை முடிக்க முடியாது. தமிழ் சிலபஸ் பல்கி கண்டென்ட். புரிச்சுங்களா? நீங்க இங்கிலீஷ் சிலபஸ்ல எடுத்து பாருங்க எத்தனை வார்த்தைகள் இருக்கு, தமிழ் சிலபஸ் எடுத்து பாருங்க எத்தனை வார்த்தைகள் இருக்குன்ட்டு. தமிழ் சிலபஸ் பல்கா 3 பேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதே இங்கிலீஷ் சிலபஸ் ஒரு பேஜ் பின்னாடி பேக் சைடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த சிலபஸ்லயே தெரியுது இல்லைங்களா பல்கி எது? தமிழ் தான். சரிங்களா? இங்கிலீஷ் இப்போ குரூப் 4க்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப தமிழை கான்சென்ட்ரேட் பண்ணணும். தமிழ்ல 90+ மார்க்ஸ் வாங்கணும். வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். இன்கேஸ் ஜிஎஸ்ல கொஞ்சம் மார்க் கம்மியானாலும் இல்ல மேக்ஸ்ல 1-2 கேள்வியை தப்பா எழுதிட்டாலும், 1-2 கேள்வி ஏன்னா நம்ம எழுதிட்டு வரப்போ கரெக்டாக தான் எழுதியிருக்கோம்னு நம்ம ஞாபகத்தில் வருவோம். ஒரு சின்ன எரர் பண்ணியிருப்போம், 35.4ன்னு போட்டிருப்பீங்க ஆனா 35.6 இருக்கும். இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்சர் கீ செக் பண்றப்ப தான் தெரியும். புரிச்சுங்களா? அப்படி ஒரு எரர்ல ஒரு 5-6 கொஸ்டின் மிஸ் ஆனாலும் தமிழ்ல 90 வச்சிருந்தீங்க அல்லது 90+ வச்சிருந்தீங்கன்னா அது காம்பன்சேட் பண்ணிடும். தமிழ்லயே மார்க் ரொம்ப குறைவா இருக்கு, 70 தான் வருது அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. பி ஃப்ராங்க், 70 மார்க் தமிழ் எடுத்துட்டு நான் குரூப் 4ல கிளியர் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா குரூப் 4 கட் ஆஃப் இஸ் வெரி ஹை. 170 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருந்தாதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. 170 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா 100% இருக்கு. 180 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருந்தா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற போஸ்டே கிடைக்கும். 160ல இருந்தே கட் ஆஃப் ஆரம்பிச்சிருவானா. 160ல இருந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா சிம்பிள். இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி, கம்யூனல் ரிசர்வேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிசர்வேஷனை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். புரிச்சுங்களா? அப்புறம் 160ல இருந்து ஆரம்பிக்கும். ஜென்ரல் பிசி தான், எனக்கு பிஎஸ்டிஎம் எல்லாம் கிடையாது, தமிழ் வழி கல்வி கிடையாது, அதே மாதிரி வேற எந்த ஒரு ரிசர்வேஷன் கிடையாது, பிசி இல்லாட்டி ஜென்ரல்ல தான் வரீங்க அப்படின்னா 170+ தான் வரும். 170+ தான் ஒரு வழி. புரிச்சுங்களா? குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் முதல்லாம் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் அவ்வளோ டிஃபரன்ஸ் கிடையாது. குரூப் 2வும் ஏறத்தால குரூப் 4 மாதிரி தான் இருக்கு. இந்த டைம் குரூப் 4ல சில டிகிரி போஸ்ட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் என்ன ஆக போகுது, அதிகமாக போகுதுங்கிறதா உள்ள அர்த்தம் அதுல. அப்படிங்கிறப்ப எக்ஸாம் ரொம்ப ஈஸியா வரும்னு தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். அது உங்களை லத்தாஜிக்கா மாத்திரும். எக்ஸாம் கொஞ்சம் டஃபா வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்ட்டு எந்த ஒரு நூக்கன் கார்னரையும் விட்டுறாம படிங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு டவுட் என்ன, பழைய புக் படிக்கிறதா புது புக் படிக்கிறதான்ட்டு. டோன்ட் வரி. புரிச்சுங்களா? இப்போ அவைலபிளா இருக்கிற புக் புது புக் தான். இப்போ அவைலபிளா இருக்க புக்கு புது புக் தான். எல்லாத்துக்கும் ஹார்ட் காப்பி கிடைக்கணும், புது புக் தான் கிடைக்கும். பழைய புக் எல்லாமே ட்ராஷ்க்கு போயாச்சு. சரிங்களா? அப்படிங்கிறப்போ புது புக்கவே படிங்க. ஏன்னா அதுல அந்த புக்ல இருக்க டாபிக்ஸ் தான் முக்கியமே தவிர அந்த உள்ள புக்ல இருக்கக்கூடிய இன்னர் கண்டென்ட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல முக்கியம் கிடையாது. சிலபஸ் கூட ஒத்து போகக்கூடிய டாபிக் தான் முக்கியம். சரிங்களா? அப்படின்னா 6வதுல இருந்து 10வது புக் வரைக்கும் தரவா பின் பாயிண்டடா ஒவ்வொரு லைனும் படிச்சிருக்கணும். படிச்சு நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இன்ஸ்டியூட்ல வைக்கிற டெஸ்ட்லாம் போதுமானதாக இருக்காது. புரிச்சுங்களா? இன்னும் நீங்க அவுட் சைட்லயோ எவ்வளவு டெஸ்ட் எங்க ஃப்ரீயா அவைலபிளா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு இன்டர்நெட் இஸ் வைடு. எனக்கு இன்டர்நெட்ல சர்ச் பண்ண தெரியாதுன்ட்டு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படின்னா நேற்று பிறந்த குழந்தையா தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டியூட்ல வைக்கிற டெஸ்ட்டையும் எழுதுங்க. பிளஸ் நீங்க வேற எந்த டெஸ்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தாலும் அதை சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நீங்க டெஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்ற கேள்வியே வந்தா எக்ஸாம் டைம்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்வியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட எழுத ஆரம்பிக்கும். அடுத்தது செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கே புரிய வச்சிடும்.
புரிச்சுங்களா? நீங்க ரிசல்ட் ஆவீங்களான்னு எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள்கிட்டயே சொல்றது என்னது? டெஸ்ட். சரிங்களா? ஸோ டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. டெஸ்ட்ல நீங்க எழுதுற கேள்விகளே தமிழை பொறுத்தளவுக்கு 40 to 50% வந்துடும். 50% கொஸ்டின்ஸ் அதுல இருந்தே வரும். புரிச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் என்ஹான்ஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. உங்களுடைய நேரம் இனி அதிகமாக படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள்கிட்டயே சொல்லிடும். மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா மீனிங் என்ன? இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நேரடியாகவே வந்து சொல்லக்கூடியது டெஸ்ட் தான். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த டாபிக் நடத்தலாம், அந்த டாபிக் நடத்தலாம், இதெல்லாம் எதையுமே கான்சன்ட்ரேட்ல வைக்க வேண்டாம். எல்லா டாபிக்குமே டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அந்த 13 டாபிக்குமே மீண்டும் நடத்தப்படும். சரிங்களா? இப்போதைக்கு என்ன டாபிக் உங்களுக்கு நல்லா தெரியும்? சிம்பிளிஃபிகேஷன் தெரியுமா? பர்சன்டேஜ் தெரியுமா? உங்களுக்கு என்ன டாபிக் தெரியுதோ அந்த டாபிக்கை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரிச்சுங்களா? ஏன்னா நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது கம்பல்சரி தமிழ் இது மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிச்சுங்களா? மேக்ஸ் படிக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். முதல்ல ஒரு ஃபார்முலா மெத்தட் படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். டூ நாட் ஃபாலோ த ஷார்ட்கட்ஸ். ஷார்ட்கட்ஸ் எல்லாமே லாஜிக் தான். புரிச்சுங்களா? ஒரு நம்பருக்கு அது சூட் ஆகும், இன்னொரு நம்பருக்கு அதே மாதிரி வேற ஒரு நம்பருக்கு சூட் ஆகாது. புரிச்சுங்களா? எந்த வேணா லாஜிக் வேணா எடுத்துக்கங்க. புரிச்சுங்களா? அதுல இல்லாத ஒரு அது கூட சம்பந்தமே இல்லாத ஒரு நம்பர் போட்டு அந்த லாஜிக்கை சூட்டபிள் பண்ணிக்க பாருங்க, கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? என்ன சொல்றேன்னு புரியுது இல்லைங்களா? ஒரு சில நம்பருக்கு தான் ஷார்ட்கட்ஸ் யூஸ் ஆகும், எல்லா நம்பருக்குமே யூஸ் ஆகாது. அப்படின்னா என்னன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினே டிஎன்பிஎஸ்சியில் வந்துச்சுன்னா உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம். மற்றபடி வந்து என்ன ஆகாது, அந்த ஷார்ட்கட்ஸை மட்டுமே நான் நம்பிட்டு போறேன்னா ஆன்சர்ஸ் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கு. சம்டைம் க்ளோஸ்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ரொம்ப நெருங்கிய ஆப்ஷன்ஸ், கொஸ்டின் அதுவாக தான் இருக்கும். ஆப்ஷன் வந்து 35.2, இன்னொன்று வந்து 35.23, இன்னொரு ஆப்ஷன்ல 35.28ன்னு கொடுத்துட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது, ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகும் இல்லையா? 35.2, 38.2, 40.5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா இதுதான் சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா. அதே ஆப்ஷன்ஸ் ரொம்ப பக்கத்துல வச்சுட்டாங்கன்னா, ரொம்ப க்ளோஸ்ல வச்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபார்முலா மெத்தட் தான் அங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார்முலா படி போட்டா தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப்ல வர ஆன்சர் தொடர்ந்து அதை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆயிரும், 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். அப்படிதான் டைமை சேவ் பண்ணணுமே தவிர, ஸோ லாஜிக்கு, ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்டு அப்படின்ட்டுலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அது எல்லா நம்பருக்குமே சூட் ஆகாது. புரிச்சுங்களா? அது எல்லாமே வந்து யூடியூப்ல நீங்க பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து சும்மா வியூக்காக போடுறது தான். புரிச்சுங்களா? அல்லது ஒரு இன்ட்ராக்ட் பண்றதுக்காக போடுறது தான். புரிச்சுங்களா? ராமானுஜமே மேக்ஸ்ல ட்ரிக்கு கிடையாதுன்னு தான் சொல்லி வச்சிருக்காரு. ஸோ அப்படி ஒரு விஷயமே கிடையாது. மேக்ஸ்ல ட்ரிக்குங்கிறது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான், டைமை ரெடியூஸ் பண்றது மட்டும்தான். ஸோ டைவர்ட் ஆயிராதீங்க. சரிங்களா? மிச்சம் இருக்க 75 கொஸ்டினுக்கு ஜிஎஸ் சப்ஜெக்ட் தான். ஜிஎஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு 2 சப்ஜெக்ட் தான். ஒன்று சோசியல் சயின்ஸ், இன்னொன்று சயின்ஸ். ஒன்று என்னமா சோசியல் சயின்ஸ், இன்னொன்று சயின்ஸ். சயின்ஸை பொறுத்தளவுக்கு குரூப் 4ல ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கேள்விகள் ஒரு 5ல இருந்து 10க்குள்ள வரலாம், அப்ராக்சிமேட்டா ஒரு 7-8 கேள்விகள் வரலாம். அப்படி வந்தாலுமே அதுல பாதி கேள்விகள் தான், ஒரு 7 கேள்வி வருதுன்னா ஒரு 3 கேள்வி தான் புக்ல இருந்து கேட்பாங்க. மிச்சம் இருக்கிற 3 கேள்வியோ 4 கேள்வியோ அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் கேட்பாங்க. புரிச்சுங்களா? அப்ளிகேஷன் ஓரியன்டா என்ன, நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. புரிச்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மலேரியா அவுட் பிரேக் ஆயிருக்கு ஐரோப்பாவில் மலேரியா நோய் வேகமா பரவிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ தேர்வுல என்ன கேள்வி கேட்கலாம், மலேரியாங்கிறது எதனால ஏற்படுதுன்னு கூட கேள்வி கேட்கலாம். அது நம்ம புக்லயும் இருக்கு. புரிச்சு இல்லைங்களா? இப்போ ஒன்ஸ் இன்னைக்கு நான் காலையில கொஸ்டின் எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? பேசிக்கா நீங்க எல்லாம் புக்கை படிச்சுட்டு வரீங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ நான் கொஸ்டின் எடுக்க போறேன்னா நானும் புக்கை படிச்சிருப்பேன் உங்களை மாதிரி உட்காந்து, வாய்ப்பு இருக்கா? படிச்சிருப்பேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பேன். புரிச்சுங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச புக்கு இப்போ நீங்க படிக்கிற புக்கு சேம் கிடையாது. அப்படின்னா அவங்க எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க, ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. பொதுவா அவங்க மைண்டுக்குள்ள என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோ அதைத்தான் கேள்வியை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அவங்கள சுத்தி என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கோ அதைத்தான் அவங்க வந்து என்னன்னா கேள்வி எடுப்பாங்க. அப்படின்னா தான் சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த புக்கு கூட ஒப்பிடுவாங்க, ஒப்பிட்டு அந்த புக்ல எடுத்துருவாங்க. சரி, ரைட், ஓகே. சிம்பிள் லாஜிக். அப்படின்னா காலையில நான் இட்லி சாப்பிட்டேன், ரைட், ஓகே. இட்லி எப்படிடா கொஸ்டினா மாத்துறது? சிம்பிள் லாஜிக். இட்லியில வந்து என்னன்னா ஃபெர்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது, நொதித்தல் நிகழ்வு நடக்குது இல்லையா? அதனால மாவு புளிக்குது. ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு பாக்டீரியா தான் காரணம். பாக்டீரியா தான் காரணம். கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே, ரைட், ஓகே. அப்படின்னா பாக்டீரியாக்கள்னு ஒரு லெசன் இருக்கா பயாலஜில? அந்த லெசன்ல போய் தம்பி 10வது பேராகிராஃப்ல இருந்து 3வது லைன் கொஸ்டினா போடுங்க. ரேண்டமா தான் சூஸ் பண்ணுவாங்க. புரிச்சுங்களா? பர்டிகுலர் பாயிண்டை சூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின்ஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரேண்டமா தான். புரிச்சுங்களா? அப்படின்னா பாக்டீரியால இருந்து
ஒரு 4வது பேராகிராஃப்ல இருந்து ஒரு 3வது லைனை கொஸ்டினா போடுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவங்க கொஸ்டின்ஸ் மேக் பண்ணிடுவாங்க. கிளியர்? இந்த மாதிரி தான் வருவேன். பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் அடிப்பேன், அதுல வந்து ஜிஎஸ்டின்னு இருக்காது. புரிஞ்சு இல்லைங்களா? என்னது பெட்ரோலுக்கு மட்டும் ஜிஎஸ்டி இல்லையா, அப்படின்னா வேற ஏதாவது பொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லாம இருக்கும்ல, அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாத பொருட்கள் என்ன அப்படின்னு கூட கேள்வி கேட்பேன். இல்லாட்டி ஜிஎஸ்டி எந்த நாட்டுல இருந்து வாங்கி வச்சோம், நம்ம 2017 தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம், அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா ஒரு நாட்டுல பின்பற்றின ஜிஎஸ்டி முறையை தான் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கோம், அதை கூட கொஸ்டினா மாத்துவேன். சரி அதெல்லாம் விடுங்க. நேரடி வரிகள் வரைமுக வரிகள் 10வது புக் எக்கனாமிக் புக்ல இருக்கு இல்லையா, வரிகள்னு ஒரு லெசன், டாக்ஸஸ்னு, அந்த லெசன்ல இருந்து ஏதோ ஒரு பேராகிராஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துருவேன். அப்படின்னா த கான்செப்ட் இஸ் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பொதுவாக கேள்வியா மாறும். ஏன் போன டைம் கூட குரூப் 2 எக்ஸாம்ல வந்து சிவாஜியை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த கேள்வியை கான்ட்ராவர்சியா மாறிடுச்சு. புரிச்சுங்களா? அதுக்கு ஆன்சர் என்னவா இருந்துச்சுன்னா, சிவாஜி வந்து எந்த கோட்டையில வந்து தான் வந்து அரசராக பதவியேற்றுக் கொண்டார், முடிசூடி கொண்டார் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏன் சார் சிவாஜியை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்பதான் சிவாஜிக்கான சிலை, சிவாஜிக்கான ஸ்டேடியம் கட்டுறதுக்காக அரசாங்கம் 3000 கோடி ரூபாய் என்ன பண்ணி வச்சிருந்துச்சு, நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டி இருந்தாங்க. நரேந்திர மோடி போய் அதை திறந்து வச்சுட்டு வந்திருந்தாரு. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷனே கம்ப்ளீட் ஆயிருச்சு. புரிச்சுங்களா? எங்க? மகாராஷ்டிராவில். அந்த நியூஸ் இருந்தனால மராட்டியர்கள் சிவாஜி அப்படின்ற இந்த சிவாஜிங்கிற லெசன் ஸ்கூல் புக்ல இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? புரிச்சுங்களா? கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ சிவாஜில இருந்து ஒரு கொஸ்டினை கேட்டாங்க, அவ்வளவுதான். ரைட், ஓகே. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸை டெரைவ் பண்ணுவாங்க பெரும்பாலான கொஸ்டின்ஸை. சில கொஸ்டின்ஸ் எப்பயுமே ஸ்டாட்டிக். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்போ இப்பெல்லாம் வந்து முதல்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 20 வருஷம் கொஸ்டின் மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா அதுல இருந்தே 90% கொஸ்டின் வந்துடும், மினிமம் 80% கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ அந்த ரூலே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எந்த கொஸ்டின் கேட்டிருக்கோமோ அதைத்தான் இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அதுதான் இப்ப இருக்கக்கூடிய தேர்வுல என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படின்னா 5 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சுட்டு இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதோ அது இந்த தேர்வுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மீனிங்ல கொஸ்டினை ஃப்ரேம் பண்றாங்க. ஆனால் அதை பார்த்து தானே ஃப்ரேம் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான கேள்விகள் எடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, 10th 12th படிக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துடும், பிதாகரஸ் தேட்டம்னா அப்படியே வந்துடும் மேக்ஸ்ல, அப்படி யோசிக்க கூடாது. புரிச்சுங்களா? அந்த மாதிரியான கேள்விகள். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. புரிச்சுங்களா? அந்த கேள்வியை கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுல என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. புரிச்சுங்களா? அதுக்கு பதிலாக இந்தியாவினுடைய சமய தலைநகரம் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இப்ப அயோத்தி டெம்பிள் ஓபன் பண்ணாங்க, இப்ப வந்து பாபர் மஸ்ஜித் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா மதம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்துல நியூஸ்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் எது, இந்தியாவுடைய சமய தலைநகரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். புரிச்சுங்களா? இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்ற கேள்வி வரதை விட அந்த கேள்வியினுடைய மாடலை மாத்தி என்ன பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவல் தலைநகரம் எது, இப்படிப்பட்ட கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்றப்போ ஒரு விஷயம் எது வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வந்தா யூஸ், நீங்க தான் படிச்சிருக்கீங்களா, வந்தா நல்லதுதான். புரிச்சுங்களா? ஆனா அதை விட பெரிய யூஸ் எது வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டூஸை விட டோன்ட்ஸ் தான் முக்கியம். டோன்ட்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம பண்றது எல்லாமே என்னவா இருக்கும், டூஸா இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். அப்படிங்கிறப்போ ஓகேங்களா? ஒரு யூஸ் என்னன்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ ஒரு விஷயம் என்ன, அதே கேள்வி வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், 100%. இன்கேஸ் அந்த கொஸ்டின் வரலினாலே வச்சுக்கோங்க. புரிச்சுங்களா? அந்த கொஸ்டின் வராதுங்கிறத நீங்க முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கல்ல, அப்பனா வராதுன்னு அதை ஒதுக்கிட்டு வரக்கூடிய விஷயத்தை படிச்சிருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி 2 விஷயத்துல வச்சுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணணும். ஸ்கூல்ஸ்ல படிச்ச மாதிரி காலேஜஸ்ல படிச்ச மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே அப்படியே டிட்டோவா இங்க வந்துடும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் வச்சிருக்க கூடாது. அந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் போகக்கூடாது. சரிங்களா? நீங்க பெரும்பாலும் வாங்குற கைட்ஸ்ல எல்லாத்துலயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஸ்கூல் புக்ல இருந்தா படிக்கணும். சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றேன், 6th to 10th புக் படிங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் 2 இருக்கு, பழைய மெட்டீரியல் ஒன்று, புது மெட்டீரியல் ஒன்று. 2யுமே படிங்க, 2மே சேம் தான். பழைய மெட்டீரியல படிங்க, புது மெட்டீரியல் ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. பழைய மெட்டீரியல் படிச்சுட்டு புது மெட்டீரியல் என்ன பண்ணுங்க, ரிவிஷன். கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு எங்க படிக்கணுங்கிற டவுட்டே வேண்டாம். திருக்குறளை பொறுத்தளவுக்கு 6வதுல இருந்து 12வது புக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில 200 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த 200 திருக்குறளுடைய மீனிங்கை மட்டும் படிங்க, திருக்குறளை மனப்பாடம் செய்ய வேண்டாம். அந்த திருக்குறளுடைய அர்த்தத்தை புரிச்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பண்புகளை கொடுத்துட்டு இவை 3ம் அரசனின் அணிகலன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரிச்சுங்களா? அப்படின்னா ஒரு அரசனுக்கு தேவையான 3 பண்புகள் யாவை அப்படின்னு கேள்வி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த திருக்குறளை படிச்சிருந்தா அந்த 3 பண்புகள் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். படிக்காம நம்ம அசம்ஷன்ல எடுத்தா என்ன ஆகும், எஸ். புரிச்சுங்களா? செல்வத்துள் செல்வம்,
சிறந்த செல்வமாக கருதப்படுவது என்னது? ஒரு மனிதனுக்கான சிறந்த செல்வமாக கருதப்படுவது எது? கீழே வந்து அன்பு, அரண், செவிச்செல்வம், உயிர் அப்படின்னு கொடுத்துருப்பான். நீங்க என்ன சூஸ் பண்ணணும்? அந்த பர்டிகுலரை நம்ம படிச்சிருந்தா, அந்த பர்டிகுலர் திருக்குறளை படிச்சிருந்தா நம்ம செவிச்செல்வம் அடிச்சிருவோம். இன்கேஸ் அந்த கொஸ்டினை படிக்கல என்ன பண்ணுவோம்? ஓ இல்ல மனுஷனுக்கு தேவையானது உயிராத்தான் இருக்கும்னு சிலர் யோசிப்பாங்க. சிலர் வந்து இல்லடா அன்புதான் வந்து கடலை விட பெருசுன்னு திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. திருவள்ளுவர் சொல்லாத விஷயமே கிடையாது. புரிச்சுங்களா? அப்படிங்கிறப்போ அந்த கேள்வியை படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு லாஜிக்கை போட்டுக்குவாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. கேள்வியை படிச்சவங்களுக்கு என்ன தெரியும்? நேரடியாக ஆன்சர் தெரியும். அப்படி திருக்குறளை படிச்சா திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்வி ஜிஎஸ்லயே வரும். புரிச்சுங்களா? திருக்குறள் கேள்வி ஜிஎஸ்க்கும் போது, அதே மாதிரி தமிழுக்கும் போது. தமிழ்ல 5 கேள்வி வந்துச்சுன்னா ஜிஎஸ்லயும் 4 கேள்வி 3 கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா திருக்குறள் படிச்சா 2 இடத்துல மார்க், இதுலயும் மார்க்கு இதுலயும் மார்க்கு. ஸோ திருக்குறள் எது படிக்கணும்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். புரிச்சுங்களா? ஸ்கூல் புக்ல இருக்க திருக்குறள் அதனுடைய விளக்கம் மட்டும் படிங்கள் போதும். திருக்குறளை பத்தின ஜெனரல் இன்ஃபர்மேஷன். ஒரு டைம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்ட்டு. ஏன்னா இது உலக பொதுமறைன்னு சொல்லுவோம். ஏன்னா உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்ல முதல் நூல் எதுதான்? திருக்குறள் தான். அப்படின்னா எத்தனை மொழியிலன்னு ஒரு டைம் கேட்டிருந்தோம். நம்ம ஸ்கூல் புக்லயே வந்து 6வது புக்லயே திருக்குறள் கீழே கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறள் நூலை பத்தியும், அந்த நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அந்த நூலுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க 6th புக்லயே. படிச்சீங்களா? படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது. ரைட், ஓகே. அப்படி கேள்விகள் கேட்பாங்க. சரியாப்பா? ஸோ திருக்குறளை பத்தின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ல இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்லையே ஸ்கூல் புக்ல இருக்கிறத விட அதிகமாகவே கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் திருக்குறளுங்கிற கான்செப்டை, அந்த திருக்குறள் பற்றிய குறிப்புகள் எடுத்து படிச்சாலே நீங்க 2 எஸ்ஸே எழுதலாம். அதுவே போதுமானது. ஸோ இதுக்காக உட்காந்து விக்கிபீடியா அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வராதிங்க. சரிங்களா? அதவே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். சில இடங்கள்ல வந்து தமிழ் படித்தால் அது ஜிஎஸ்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிச்சுங்களா? ஜிஎஸை பொறுத்தளவுக்கு தமிழ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அதே வந்து தமிழில் வந்து கொஞ்சம் ஈஸி லெவலுக்கு மேலே கேட்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஹார்டாலாம் கொஸ்டின்ஸ் வராது. தமிழை படிக்காமையே போகிறவங்க 60 கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிடலாம். படிக்காமல் போகிறவங்களே 60 கொஸ்டின் அடிச்சிடலாம். படிச்சுட்டு போகிறவங்க 70 அடிச்சிடலாம். நல்லா படிச்சுட்டு போகிறவங்க 80 அடிச்சிடலாம். தரவா போகிறவங்க 90 அடிக்கலாம். அதான் ரூல். புரிச்சுங்களா? 100க்கு 100 அடிக்கிறவங்களும் இருக்காங்க. புரிச்சுங்களா? 95+ அடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 180 எல்லாம் போறவங்க எல்லாம் 95+ அடிக்கிறவங்க. புரிச்சுங்களா? அதே மாதிரி தமிழை பொறுத்தளவுக்கு அதிகபட்சம் 100 கேள்விகளுக்கு 45 நிமிஷம் தாண்டக்கூடாது. 45 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். 3 மணி நேர தேர்வை ஒவ்வொரு மணி நேரமா ஸ்பிளிட் பண்ணுங்க. 1 மணி நேரம் முழுவதும் தமிழுக்கு கொடுங்க. அதிகபட்சம் சொல்றேன். தமிழ்ல நீங்க எவ்வளவு டைம் சேவ் பண்றீங்களோ அதை பூரா மேக்ஸ்ல இன்புட் போடலாம். ஏன்னா சிலருக்கு வந்து மேக்ஸ் நல்லா வேகமா வரும், சிலருக்கு வந்து மேக்ஸ் ஸ்லோவா தான் வரும். அப்படிங்கிறப்ப மேக்ஸ் 25 கேள்விக்கு 1 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் 25 கேள்விக்கு 20க்கு மேல எடுக்கலாம். ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு டைம் பத்தாதுங்கிறது தான் பிரச்சனையே. அதே 25 கொஸ்டினை கொடுத்து 2 நாள் கழிச்சு எழுதிட்டுவான்னு சொன்னா எல்லாருமே 25 வாங்கிடுவாங்க. பிரச்சனை அட்லீஸ்ட் 20+ வாங்கிடுவாங்க. ஆனா அந்த கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள முடியுமேன்னு சொன்னா பாதி கேள்வி மேல தாண்ட முடியாது. சரிங்களா? அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுங்க, சரிங்களா, மேக்ஸுக்கு தயவு செஞ்சு 1 மணி நேரம் நீங்க கொடுக்கணும். அப்படின்னா தமிழ்ல நேரத்தை மிச்சப்படுத்தணும். புரிச்சுங்களா? இப்போ தமிழ் கொஸ்டினை பொறுத்தளவு கொஸ்டினை படிச்ச உடனே ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க அப்படின்னா ஏ பியா சியா டியான்னு ஆன்சர் தெரிஞ்சிடும். புரிச்சுங்களா? ஆனா மேக்ஸை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் படிச்ச உடனே ஆன்சர் தெரியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். ஈஸி சம்மா இருந்தாலும் 2 ஸ்டெப் போட்டு தான் ஆகணும். சம்மு கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி ஹார்டா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் போட்டு தான் ஆகணும். புரிச்சுங்களா? இதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ்க்குன்னு தனியாக இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். புரிச்சுங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டைம் கொடுத்தா தான் மேக்ஸில் வந்து என்ன பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி எடுக்கவே முடியும். ஜிஎஸ் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு என்னன்னா முதல் வந்து நேரடி கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்துச்சு. புரிச்சு டேரக்டா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் சூஸ் தி ஆன்சர் மாதிரி கேட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் என்னன்னா கொஸ்டின்ஸ் 5 மாடல்ல மாத்திட்டாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். புரிச்சுங்களா? அதில் ஃபர்ஸ்ட் டஃப்னே என்னதுப்பா, மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்னா அதில் 4 இருக்கும். 4ஐயுமே சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டானதை சூஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்குள்ள எத்தனை கேள்வி வச்சிருக்காங்கன்னு மீனிங் 4 கொஸ்டின் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அதுக்குள்ள 2 வச்சிருக்காங்க மினிமம். ஏன்னா 4ல 4மே தெரியலன்னா 4 கொஸ்டின், 4ல அட்லீஸ்ட் 2 தெரிஞ்சிருந்துச்சுன்னா 2 கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்போ ஒரு கேள்விக்கான நேரத்தையே இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பங்கு போட்டு அந்த ஒரு கேள்விக்கான நேரத்தை 4 கேள்வியா மாத்திட்டாங்க. சார் 60 நிமிஷம் 75 கேள்வி அப்படின்னா ஒரு கேள்விக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு, 45 செகண்ட் தான் இருக்கு இல்லைங்களா? 60 நிமிஷத்துல 75 கேள்வி கொண்டு போகணும். அப்படின்னா ஒரு கேள்விக்கு 1 நிமிஷத்துக்கு கம்மியா தான் டைம் இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ல என்ன பண்றாங்க,
4 கொஸ்டின் இன்ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸே நம்ம டைம் என்ன பண்ற மாதிரி இருக்கு, கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ல கேட்டுட்டு இருந்த முறைகளும் லாஸ்ட் குரூப் 4ல உட்பொதிட்டாங்க. மேட்ச் த ஃபாலோயிங், கன்சிடர் த ஃபாலோயிங் எல்லாம் பொது தமிழ்ல வரவே வராது. அதெல்லாம் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் என்னன்னா, நீங்க எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல மார்க் போயிருவீங்கன்னு தெரியும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் ஈஸி, கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா கேட்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, டைம்ல ரோல் பிளே பண்றாங்க. கொஸ்டினே ஆன்சர் எழுத முடியும், ஆனா இந்த நேரத்துக்குள்ள எழுத முடியுமா அப்படிங்கிறது தான் அங்க என்ன வச்சிருக்காங்க, எக்ஸாமோடைய ட்விஸ்டாவே வச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த நேரத்தை குறைக்கணும். அதுதான் இந்த எக்ஸாமுடைய மெயின் கான்செப்டே. கிளியர்? அதிகமான நேரம் கொடுத்தால் கடைசி 25 கேள்வி விட்டுட்டு தான் வரும். எழுதின கேள்வியிலே ஒரு 10-15 தப்பாகும். 25 கேள்வி விட்டோம்னா 40 கேள்வி போயிடும். ஆப்ஷன் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. புரிச்சுங்களா? அந்த 25 கேள்வி விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. விட்டுட்டு வரதுங்கிறது சார் மார்க் பண்ணாம வரது மட்டும் கிடையாது. புரிச்சுங்களா? என்னது புரிச்சுங்களா? கடைசியில டைம் இல்லைன்னு சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் நம்ம பேப்பர்ல ரேண்டமா மார்க் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஸ்டினையே படிக்காம மார்க் பண்ணும். அதுவும் விட்டுட்டு வர்றதுதான் மீனிங். சரிங்களா? அதுல வேணா ஒரு 25 கேள்வி எழுதிட்டீங்கன்னா அதிக லக் இருந்துச்சுன்னா 5 கேள்வி ஃப்ளூக்ல கரெக்ட் ஆகும், 20 கேள்வி தப்பா தான் ஆகும். புரிச்சுங்களா? 25க்கு 25 கரெக்ட் ஆகுதுன்னா அவங்க வந்து உண்மையாலுமே பிளஸ்டு சைல்டு. ரைட்? ஓகே, தே ஹேவ் மோர் பிளஸிங்ஸ், தே கேன் யூட்டிலைஸ் இட். அப்படி யாருக்குமே இதாகாது. அப்படிலாம் நாளா சூஸ் பண்ணனா 25க்கு 25 தப்பாகும் பார்த்துக்குங்களேன். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது, அப்படி மட்டும் முயற்சியே பண்ணக்கூடாது, நேரத்தை மிச்சப்படுத்தணும். சரிங்களா? கடைசி 1 மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஒதுக்குனீங்கன்னா அந்த 1 மணி நேரமே ரொம்ப ப்ரெஷராக தான் போகும். அந்த 1 மணி நேரம் போதும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைம் 2 கொஸ்டினுக்கான டைமை கன்சியூம் பண்ணிடும். புரிச்சுங்களா? அது வேற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இதுல பார்க்கணும், படிக்கணும், இதுல கொண்டு போய் மார்க் பண்ணணும். அப்பதான் அந்த ரவுண்டுக்கு வெளியே மார்க் போகும். புரிச்சுங்களா? அப்பதான் சதுரமா வரும், எல்லா பிரச்சனையும் அப்பதான் வரும். சில நேரங்கள்ல ஓஎம்ஆர்ல போய் பேனா வைக்கிறப்போ அப்படியே கை அப்படி நடுங்கும். நடுங்கியே வந்து என்னன்னா 10 ஓஎம்ஆர் மார்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாமே நடக்கும், ஏன்னா அந்த ப்ரெஷர்ல. ஓகே, அன்னைக்கு அங்க ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னா நிறைய ஓஎம்ஆர் இங்கேயே என்ன பண்ணி பழகிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருக்கணும். அப்பதான் அங்க ப்ரெஷர் வராது. அப்ப என்ன பாதி கம்மியாகும், முழுசா கம்மியாகாது. சரிங்களா? அடுத்த கான்செப்ட் என்னன்னா, இந்த கன்சிடர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஒரு பாயிண்ட் கரெக்ட் மாதிரியே தோணும், ஒரு பாயிண்ட் கரெக்டா தப்பானே கண்டுபிடிக்க முடியாது. புரிச்சுங்களா? எங்கேயோ படித்தவா ஞாபகம், ஆட்டோகிராஃப் ஞாபகம் தான் போகும். புரிச்சுங்களா? அப்படின்னா அந்த ஞாபகம் வரக்கூடாதுன்னா மீனிங் என்ன பண்ணணும், ரிப்பீட்டட் ரீடிங். புரிச்சுங்களா? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு உறுதிமொழியாவே எடுத்துக்கங்க, 6th to 10th புக்கை 3 டைம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, இந்த 120 நாளைக்குள்ள 3 டைம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிளியர். புரிச்சுங்களா? 2 டைம் படிச்சு முடிச்சிட்டேன், கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கு. 1 டைம் தான் படிச்சிருக்கேன், கிளியர் ஆக மாட்டேன். அப்படி எழுதிங்க, நான் கிளியர் ஆக மாட்டேன்னு முதல் உறுதிமொழி எடுத்துட்டே படிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 டைம் படிக்கணும். அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணும்? புரிச்சுங்களா? அப்படின்னா நான் 1/2 மணி நேரம் லேட்டா தான் வரேன். ஓகேங்களா? இந்த 1/2 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, புரிச்சுங்களா? உலக நாயங்களை பேசக்கூடாது, சன் செய்திகளை வாசிக்க கூடாது. உட்கார்ந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கலாம், ப்ரொடக்டிவிட்டியா சரி என்ன இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கலாம். புரிச்சுங்களா? அப்படி ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துறவங்க தான் கிளியர் ஆகுறாங்க. சரிங்களா? எத்தனையோ இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வசதிகளே இல்லாமல் படிச்சு பாஸ் பண்ற பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்குன்னா அதை சரிவர பயன்படுத்திக்கிங்க. ரைட்? ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் அப்படி ஒன்று வருதுங்களா. நெக்ஸ்ட் வந்து அசர்ஷன் ரீசன்ட் கொஸ்டின்ஸ் வரும். புரிச்சுங்களா? கேள்வி காரணம் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஏ சரி பி தவறு, ஏவும் சரி பியும் சரி, ஏ சரி பி சரியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. புரிச்சுங்களா? அசர்ஷன் ரீசன்ட் டைப்னு சொல்லுவாங்க. சார் இதெல்லாம் எங்க இருக்கு, ஸ்கூல் புக்லயே இப்போ கொஸ்டின்ஸே அப்படிதான் இருக்கு. புரிச்சுங்களா? நான் படிக்கிறப்ப என்ன இருக்கும்னா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும் புக் பேக் கொஸ்டின்ல, செகண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும், அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். இப்போ புக் பேக்லயே 7 டைப்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் நாங்க படிக்கிறப்ப என்ன பண்ணோம்னா நம்பர் போடணும். அதுதான் ரூல். 1க்கு 2 அப்படின்னு நம்பர் இருக்கும். இல்லாட்டி அதுவே நம்பர் போட தெரியாம கோடு போட்டு விட்டுருவோம். ரைட்? ஓகே, இப்போ அப்படி கிடையாது. 1A 2B அப்படின்னு நம்ம அந்த நம்பருக்கு வந்தாலே ஃப்ரேம் பண்ணணும். அதுவே கஷ்டம் தான். இதெல்லாம் டைம் கன்சியூமிங். டைமை மிச்சப்படுத்தினீங்கனாலே குரூப் 4ல கிளியர் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு என்ன படிக்கணும் சார்? லாஸ்ட் தேர்வில் வந்து பழைய புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லைங்க சார், நீங்க புது புக்கை படிக்க சொல்றீங்க. நான் புது புக்கை படிச்சுட்டு போயிட்டு பழைய புக்ல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பண்றது? புரிச்சுங்களா? டோன்ட் வரி, அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்னு ஒன்று சொன்ன இல்லைங்களா, அது பழைய புக்கை கவர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. புரிச்சுங்களா? போன டைம் பழைய புக்ல இருந்து எடுக்கல, கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து எடுத்திருக்காங்க. புரிச்சுங்களா? 100 கேள்வி, அந்த கேள்வியை அப்படியே காப்பி பண்ணி பிடிஎஃப் வியூவர்ல போயிட்டு
பேஸ்ட் பண்ணுங்க இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல், அந்த கேள்வி, அந்த வார்த்தை, அந்த பேராகிராஃப் வரும். சரிங்களா? அந்த 100 கேள்வியுமே மெட்டீரியலே ஸ்கூல் புக்லயும் நான் பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே புது புக்லையும் அந்த மெட்டீரியல்லே இருக்கு. ஏன்னா பழைய புக் எங்கிட்டயே கிடையாது. சரிங்களா? ஸோ புது புக்கை படிங்க. இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன இருக்கு? பழைய புக்கையும் சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ பழைய புக்கும் கவர் பண்ண மாதிரி தான் மீன், புது புக்கையும் கவர் பண்ண மாதிரி தான் மீனிங். புரிச்சுங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை கான்ஃபிடென்ட்டா படிங்க. போதும். என்ன படிக்கிறீங்களோ அதை கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்றதுல கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா பண்ணி முடிப்போம். புரிச்சுங்களா? நம்ம பண்றதுலயே டவுட்ஸோட பண்ணோம்னா நம்ம பண்றதே அறகுறையா தான் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அப்படிங்கிறப்போ கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். என்ன பண்றோமோ அதை நான் சரியா தான் பண்றேன் அப்படிங்கிற கான்செப்டோட படிங்க. அது கரெக்டா, இது கரெக்டா, அது தப்பா, இது தப்பான்ட்டு. புரிச்சுங்களா? அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிச்சு 2 நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா பண்ணமா அப்படின்னு உட்காந்து 1 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு 2 லெசன் எடுத்து வச்சு கம்முன்னு படிச்சு நோட்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? என்ன பண்றீங்களோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ்ல 90+ அடிக்கணும் அப்படிங்கிறதே கோலாவே வச்சுக்கோங்க. ஓகே? அதுக்கு முதல் ஸ்கூல் புக்ல இருந்து ஆரம்பிங்க. 6th term 1, term 2, term 3 அப்படியே 10th புக் வரைக்கும் ஃபுல்லா தரவா முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் 11th and 12th புக் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. இதை கரெக்டா படிச்சு முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 days ஆகும். இந்த ஸ்கூல் புக்கை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 20 to 25 days ஆகும். படிச்சு முடிச்சிட்டீங்க இல்லையா? இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு போகும். கவர்மெண்ட் மெட்டீரியல் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அந்த மெட்டீரியல்ல படிக்கிறீங்களே, அதுல 70% விஷயங்கள் நீங்க ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல படிச்சது தான். 30% புது விஷயங்கள் மட்டும் வரும். அதை மட்டும் உங்க நோட்ஸ்ல அப்டேட் பண்ணிட்டே வாங்க. நோட்ஸ்ல என்ன பண்ணிட்டே வாங்க? அப்டேட் பண்ணிட்டே வாங்க. புரிச்சுங்களா? கிளாஸை முதல் இலக்கணத்துக்காக டிபெண்ட் பண்ணிக்கிறீங்க. புரிச்சுங்களா? இலக்கியம் இந்த பார்ட்லாம் வந்து நீங்க படிக்க வேண்டிய இடம். புரிச்சுங்களா? இலக்கணத்துக்காக முக்கியமா டிபெண்ட் பண்ணுங்க. இலக்கணத்துல வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். சில வார்த்தைகள் வந்து என்னன்னா 2-3 எடுத்துக்காட்டுகள் சூஸ் ஆகிற சேமா வர மாதிரி இருக்கும். அதுக்கு டிபெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அதே மாதிரி எப்படி படிக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, தமிழ் எனக்கு சுத்தமாவே வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிற இடத்துல கிளாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கிளாஸ்ல நான் ஓனா படிக்கிறத விட கிளாஸ்ல ஃபாஸ்டா கவர் பண்றேன் சார் அப்படின்னா கிளாஸ் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, ரைட்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் புக்கு, செகண்ட் மெட்டீரியல், தேர்டு கிளாஸ். இது 3ஐயும் கரெக்டா 100% ஃபாலோ பண்ணீங்கன்னா 90+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். பிளஸ் ஜிஎஸ்லயும் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலும் GS to 5. ஏன்னா யூனிட் 8ங்கிறது பாதி விஷயம் பொது தமிழ்ல இருக்கிறது தான். பாதி விஷயமே எங்கே தான் இருக்கு? பொது தமிழ்ல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட். கிளியர்? இந்த 75 கேள்வி சொன்ன பார்த்தீங்களா? மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஹை லெவலில் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. புரிச்சுங்களா? என்ன தியரி போட்டாலும் யூஸ்லெஸ்ஸாக தான் முடியும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு இருக்கிற டாப்பிக்கே 13 தான். அந்த 13 டாப்பிக்குமே தர வரதுக்குங்க. புரிச்சுங்களா? ஏன்னா ஒரு டாபிக் 2 கொஸ்டின்ஸ் இங்கே தான் வச்சு எடுத்துடுறாங்க. சம்டைம் ஒரே டாபிக்ல இருந்து 7 கொஸ்டின் கேட்டு வச்சிடுறாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல மேக்ஸ் டெட் ஈஸி, குரூப் 4ல மேக்ஸ் கஷ்டம் இன் த சென்ஸ் டைம் கன்சியூமிங். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 100ன் 10% எவ்வளோன்னு கேள்வி, ஒரு கேள்வி. இதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்களா? 100ஓட 10% எவ்வளவு? புரிச்சுங்களா? 100ஓட 10% எவ்வளவு? 10. புரிச்சுங்களா? 100ல எத்தனை 10 இருக்கு? ஒரு 10 இருக்கு. புரிச்சுங்களா? இதெல்லாம் தான் போன டைம் குரூப் 2ல கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியே ஒரு 15 கொஸ்டினை பார்த்தவொடனே ஆன்சர் எடுத்துடலாம். புரிச்சுங்களா? ஆனா குரூப் 4ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு குரூப் 4க்கு போனாங்க. குரூப் 4 எல்லாமே டைம் கன்சியூமிங் கொஸ்டின். ஒர்க் அவுட் பண்ணி 4 ஸ்டெப்பு போட்டாதான் ஆன்சர் வரும். ஸ்டெப்பு போடாம என்ன வராது? ஃபார்முலா மெத்தட் படி ஆன்சர் வராது. அப்படிங்கிற மாதிரி தான் 15 கொஸ்டின் அதுல இருந்துச்சு. குரூப் 2ல மேக்ஸ் ஈஸி, ஆனா குரூப் 4ல மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. ஸோ இந்த முறைகளை அவங்க மாத்திக்கிட்டே இருக்கலாம். எப்படி வேணா என்ன பண்ணிடலாம்? மாத்திக்கிட்டே இருக்கலாம். அதனால 13 டாபிக் இருக்குன்னா அந்த 13 டாபிக்கையுமே என்ன பண்ணுங்க? தரவா படிங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. புரிச்சுங்களா? கடைசி 5 வருஷம் கொஸ்டின்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? எந்த டாபிக் அதிகமாக கேட்கப்படுதோ அதை முதல்ல முடிச்சு விட்டுருவோம். வந்தாலும் ஓகே, வரலைனாலும் தப்பு கிடையாது அப்படின்னு அதை முதல்ல முடிச்சு விட்டுருவோம். எந்த டாபிக்ஸ் வந்து லிமிட்டடா கேட்டிருக்காங்களோ அதை வந்து என்னன்னா கடைசியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணுங்க. இந்த 75 கொஸ்டின்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து சோசியல் சயின்ஸ்ல வந்து 4 சப்ஜெக்ட்: ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி. இதைத்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஹிஸ்டரியே வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ல கொடுத்துருக்காங்க. புரிச்சுங்களா? யூனிட் 3யும் ஹிஸ்டரி தான், யூனிட் 7ம் ஹிஸ்டரி தான்.
யூனிட் 7 தான் ஐஎன்எம்னு சொல்லுவோம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். புரிச்சுங்களா? இதே யூனிட் 3 என்னன்னு சொல்லுவோம்? ஹிஸ்டரி. ஜெனரலா 6th 7th 8th புக்ல படிக்கிறீங்க இல்லையா, அது யூனிட் 3. எது யூனிட் 3 சார்? 6th 7th 8th புக்ல படிக்கிற ஹிஸ்டரி யூனிட் 3. புரிச்சுங்களா? 10th புக்ல படிக்கிறது யூனிட் 7. அவ்வளவுதான். அது 10th புக் ஃபுல் புக் கிடையாது. புரிச்சுங்களா? பாதி புக், செகண்ட் 5 லெசன்ஸ் தான். எதுமா? யூனிட் 7 ஐஎன்எம். அதுல தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் வர வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். பிரிட்டிஷ் வந்து ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கூட நம்ம சண்டை ஆரம்பிச்சோம்ல, அது வரைக்கும் கொண்டு போகல. நம்ம சண்டையை ஆரம்பிக்கிறப்பவே 8th புக்ல முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி சண்டை போட்டோங்க அந்த கண்டினியூஷன் எங்க இருக்கு? 10th புக்ல இருக்கு. சரிங்களா? அந்த 10th புக் தான் யூனிட் 7. புரிச்சுங்களா? 6th 7th 8th புக் தான் என்னது? யூனிட் 3. புரிச்சுங்களா? அப்பனா ஹிஸ்டரியை தான் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இங்க ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. புரிச்சுங்களா? புது புக்ல நீங்க படிங்க, பழைய புக்கு கிளாஸ்லயே கவர் பண்ண சொல்லி. கிளாஸ்ல கண்டிப்பா பழைய புக்கு சேர்த்து தான் கவர் பண்ணப்படும். புரிச்சுங்களா? 11th and 12th புக் நீங்க படிக்கவே வேண்டாம், டைம் பத்தாது. 11th and 12th புக் கிளாஸ்லயே கவர் பண்ணப்படும். 11th and 12th புக்கு கிளாஸ்லயே கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம் சார். 11th and 12th புக்னா என்ன? 11th புக்கு யூனிட் 3, 12th புக்கு யூனிட் 7. மொத்த 12th புக்கும் கிடையாது, 12th புக்ல பாதி தான் யூனிட் 7. 11th புக்ங்கிறது என்னது? யூனிட் 3. அவ்வளவுதான். இந்த 11th and 12th புக்கை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, குரூப் 2 குரூப் 1ல அதிகமான கொஸ்டின் 11th and 12th இருந்து தான் எடுப்பாங்க. அதே குரூப் 4 கொஸ்டின்ல அதிகமான கொஸ்டின் 6th 7th 8th இருந்தும் 10th புக்ல இருந்து எடுப்பாங்க. புரிச்சுங்களா? 9th புக்கே வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்கு, உலக வரலாறு இருக்கு. உலக வரலாறுங்கிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லயே இல்லை. சோ அப்படிங்கிறப்ப அதை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். சோ கிளியர்? ஓகே. 11th and 12th புக் நான் ஆல்ரெடி 6th to 10th புக் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஆரம்பிங்க. 11th புக் 12th புக் படிங்க. ஏன்னா 11th and 12thல குரூப் 4ல கேட்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. சரிங்களா? 6th to 8th புக்ல பிளஸ் 10th புக்ல அதிகமா கேட்பாங்க. 11th and 12th புக்ல இருந்து ஓரிரு கேள்விகள் வரலாம். அப்படின்னா மொத்தம் 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 6 கொஸ்டின் கண்டிப்பா 6th to 8th தான். 3 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ இதுல இருந்து வரலாம், 11th and 12thல வரலாம். அதுக்கு நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, அது போதுமானது. ஓகே, அதுல கவர் ஆயிரும். டைம் இருக்கு, நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க ரிவைஸ் பண்ணுங்க. 11th and 12th ரிவைஸ் பண்ணுங்க. டைம் இருக்கு, நான் ஆல்ரெடி 6th to 10th முடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறவங்க 11th and 12th கம்பல்சரியா ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய மார்க்கெட் 170 கிடையாது, 180 நோக்கி டிராவல் பண்ணலாம். ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்க எதை நோக்கி டிராவல் பண்ணணும்? 180 நோக்கி. ஆல்ரெடி படிக்க முடிக்காதவங்க ஆரம்பிக்கிறவங்க 170 நோக்கி டிராவல் பண்ணணும். சரிங்களா? ரைட். இதுதான். அப்படின்னா யூனிட் 3 யூனிட் 7. மேக்ஸ்ங்கிறது யூனிட் 10. மேக்ஸ்ங்கிறது என்னமா? யூனிட் 10. ஓகேங்களா? யூனிட் 2ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும். பிளஸ் சாட்டர்டே கிளாஸஸ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். சாட்டர்டேல நானே வந்து என்னன்னா ஒரு வார கிளாஸ் எடுத்தனா 15 நாளைக்கான முக்கிய கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருவேன். அப்படிங்கிறப்போ யூனிட் 2ல கரண்ட் அஃபேர்ஸ் எதுல இருந்து இது வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான்ல இருந்து, இந்த ஜனவரி மாசத்துல இருந்து புரிச்சுங்களா வரக்கூடிய மே 15ஆம் தேதி வரைக்கும் படிக்க போகுது. மே 15ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா கேள்வித்தாள்கள் தேர்வுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுக்கப்படும். புரிச்சுங்களா? அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் மே 15க்கு முன்னாடியே எடுத்துருவாங்க. புரிச்சுங்களா? அப்படிங்கிறப்ப மே 15க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் கேள்வியில வர வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த மே மாசத்தை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். பட் த திங் இஸ் மே 15 வரைக்கும் எதுக்கு சேஃபர் சைடுக்கு படிச்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஏன்னா கொஸ்டின் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வர வாய்ப்பு இல்லை. கொஸ்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜான் டு மே மந்த் கரண்ட் அஃபேர் தரவா படிங்க. இதை தாண்டி சில விஷயங்கள் கிளாஸ்ல நடத்தப்படும். கரண்ட் அஃபேர்ங்கிறதே ஒரு பெருங்கடல் மாதிரி. புரிச்சுங்களா? எல்லாத்தையுமே யாருனாலையுமே கவர் பண்ண முடியாது. புரிச்சுங்களா? எல்லாருமே ஒருத்தங்க யூடியூப்ல சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து எல்லா கேள்வியும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க தான் டிஎன்பிசி போர்டு. என்னை பொறுத்தளவுக்கு டிஎன்பிசி போர்டுக்கே அவங்க எடுக்கிற 100 கேள்வியில 90 கேள்விக்கு ஆன்சர் தான் தெரியும், 10 கேள்விக்கு ஆன்சர் தெரியாது. ஒவ்வொரு டைம் அதனால தான் சேலஞ்ச் பண்றாங்க இல்லையா? ஏன்னா அதுவே ரேண்டம் செலெக்ஷன் தான். நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுப்பீங்க, நீங்க ஒன்று எடுப்பீங்க, நீங்க ஒன்று எடுப்பீங்க, நீங்க ஒன்று எடுப்பீங்க. ஆளுக்கு 200 கொஸ்டின் எடுப்பீங்க. புரிச்சுங்களா? சேர்மனோ அல்லது அந்த கொஸ்டின் எடுக்கிறதுக்கான கமிட்டி தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி சிம்பிளா நம்பர் தான் எழுதி கொடுப்பார். கொஸ்டின் பேப்பர் ஏ செட். புரிச்சுங்களா? 1 8 13 12 13 18 25 35 அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்பர் மட்டும் தான் எழுதி கொடுப்போம். அந்த நம்பர்ல என்ன கேள்வி இருக்குன்னு யாருக்கு தெரியாது. புரிச்சுங்களா? இவர் தான் ஏ கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காருன்னு இவருக்கு தெரியாது, இவர் தான் பி எடுத்திருக்காருன்னு இவருக்கு தெரியாது. மொத்தம் இங்க 3 பேருக்கு தொடர்பே இருக்காது. இந்த மாதிரி 4 செட்ல இருந்து ரேண்டமா 200 நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த 200 நம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா மொழி தெரியாதவங்கள்ட்ட கொடுப்பாங்க.
புரிச்சுங்களா? தமிழே தெரியாதவங்கள்ட்ட, மொழியே தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை பிரிண்ட் பண்ணுவாங்க. புரிச்சுங்களா? இதுதான் முறை. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி தான் முறையில் எடுக்கப்படும். ரைட், ஓகே. இதை வந்து டிஎன்பிஎஸ்சி தான் கோர்ட்டில் சொல்லியிருக்கு. ஏன் இத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு குரூப் 1ல கேட்டாங்க கோர்ட்டு. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொன்னாங்கன்னா, மொழி தெரியாதவங்க தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க, அதனால இப்படி வரக்கூடிய எரர் சகஜம்தான். அதனால தான் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆங்கிலத்தில் கேள்வி இருக்கு, தமிழ்லையும் கேள்வி இருக்கு. இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், கேள்விகளில் பிரச்சனை வரும் சமயத்தில் ஆங்கிலத்தில் வரக்கூடிய கேள்வி தான் நாங்கள் என்ன எடுத்துக்குவோம், ஃபைனலாக எடுத்துக்குவோம். ஏன்னா தமிழ் மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு மொழியே தெரியாது. புரிச்சுன்னா அது எல்லாமே மெஷினரி டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு அவங்க முடிச்சிடுறாங்க. எஸ், இதுதான் உண்மையான முறையும் கூட. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் இருக்கணும்னா அப்படிதான் எடுத்தாகணும். ரைட், ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னப்பா, ஜான் டு மே. ரைட், ஓகே. ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் சாட்டர்டே தான் கிளாஸ் எடுத்தேன். லாஸ்ட் சாட்டர்டே முந்தானத்தை எடுத்தேன். சரிங்களா? அந்த ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸ்ல, வீக்கெண்ட் கிளாஸ்லயே நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா ஒவ்வொரு வாரத்திலையும் 15 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் கவர் பண்ணிடுவேன். அப்படி கவர் பண்றப்போ கடைசியில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அப்போ கடந்த இதுக்கு முன்னாடி இருக்க 4 மாசம், இந்த ஜான்ல இருந்து புரிச்சுங்களா அக்டோபர் வரைக்கும் இருக்க இந்த 4 மாசத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்களை நான் ஃபீல் பண்றனோ அதை மட்டும் உங்களுக்கு கிளாஸ்ல நடத்திடுவேன். அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நானே நடத்திடுவேன். அதை தாண்டி ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதற்கு நானும் பொறுப்பு கிடையாது. என்னுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் இவ்வளவு தான். சரிங்களா? 4 மாசம் நீங்க படிங்க, 4 மாசம் நான் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். புரிச்சுங்களா? தினமும் தினமணி நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற டைம்லயே சேர்த்தக்கூடாது. சார் இன்னைக்கு நான் 6 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிற டைமை சேர்த்து சொல்லிடக்கூடாது. நியூஸ் பேப்பர் ஷுட் பி யுவர் ஹேபிட். நாளைக்கு உங்க அலுவலகத்துல ஏதாவது பிரச்சனைனா கூட அது ஃபர்ஸ்ட் எதுல தான் வரும், நியூஸ் பேப்பர்ல தான் வரும். புரிச்சுங்களா? நாளைக்கு அலுவலகம் போனதுக்கு அப்புறம் தெரியுற விஷயங்களும் இன்னைக்கு என்ன வந்துடும், நியூஸ் பேப்பர்ல வந்துடும். சரிங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு யோசிச்சு படிங்க. டூ நாட் இது எக்ஸாமுக்காக அப்படின்னு படிக்காதீங்க. புரிச்சுங்களா? நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகன்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் செகண்ட் என்னது, ஜியாகிரபி. இந்த யூனிட் 3ல இருந்து எத்தனை கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5ல இருந்து ஒரு 7 கேள்விகள் வரைக்கும் வரலாம். 5ல இருந்து 7 கேள்வி, 5ஆவும் இருக்கலாம் 7ஆவும் இருக்கலாம், சம்டைம் 8ஆ கூட இருக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வரும். ரைட், ஓகே. இதுல எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல இருந்து ஒரு 10 கேள்விகளுக்குள்ள வரலாம். 7ல இருந்து 10 கேள்விகளுக்குள்ள வரலாம். சரிங்களா? 10 கேள்வி வந்துச்சுன்னா 7 கேள்வி கண்டிப்பா இந்தியாவை பத்தி இருக்கும், 3 கேள்வி தமிழ்நாட்டை பத்தி இருக்கும். புரிச்சுங்களா? போன டைம் குயிலியை பத்தி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குயிலி யாரு? என்னம்மா? வேல்நாச்சியரோட பெண் படை தளபதி. புரிச்சுங்களா? அவங்க தான் யாரு, குயிலி. அவங்களுக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க இல்லையா, சோ அதை பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க, குயிலியை பத்தி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த அது என்னன்னா தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்டம். அது என்னப்பா, தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்டம். அப்படின்னா ஒரு 10 கேள்வி வருதுன்னா 7 கேள்வி இந்தியாவை பத்தி இருக்கும், 3 கேள்வி எஸ் சம்பரான் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா இது இந்தியாவை பத்தின கேள்வி. சம்பரான் சத்தியாகிரகம் நடத்தினது யாரு? புரிச்சுங்களா? ராஜேந்திர பிரசாத் ராஜ்குமார் சுக்லா வந்து இதை ஆரம்பிக்கிறார். இந்த போராட்டத்துல போய் மகாத்மா காந்தி கலந்துக்கிறார். 1917ஆம் ஆண்டு பீகாரில் உள்ள சம்பரான் அப்படிங்கிற இடத்துல புரிச்சுங்களா அவுரி செடியை எதிர்த்து செஞ்ச போராட்டம் தான் சம்பரான் சத்தியாகிரகம். அவுரின்னு என்ன? இண்டிகோ. புரிச்சுங்களா? சாய செடியை எதிர்த்து செஞ்ச ஒரு போராட்டம். இந்த மாதிரி கேள்விகள் எத்தனை வரும்னு சொல்றேன், 7 வந்துடும். புரிச்சுங்களா? 3 கேள்வி தமிழ்நாட்டை சார்ந்து வந்துடும், தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டங்களை பத்தி வந்துடும். சரிங்களா? ரைட். அப்படின்னா இது ரெண்டுலையும் சேர்ந்து மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின், 15 கொஸ்டின் வச்சு. அப்படின்னா சம்டைம்ஸ் இதுல 5 தான் கேட்டிருக்காங்கன்னா இது எத்தனை கேட்க வாய்ப்பு இருக்கு, 10 கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல 7 கேட்டாங்கன்னா இதுல எத்தனை கேட்க வாய்ப்பு இருக்கு, 8 கேட்க வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுலையும் சேர்ந்து 15 கேள்விகள் வரலாம். புரிச்சுங்களா? கண்டிப்பா 10க்கு மேலதான் ஷோரா கேட்பாங்க. சில நேரங்கள்ல 15 பிளஸும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா 15ங்கிறது ஒரு ஏவரேஜ்னு சொல்றேன் பாருங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட். கடைசி 5 வருஷ கொஸ்டின் பேப்பரோட ஏவரேஜ். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 17 கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 12 கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 14 கேட்டிருக்காங்க. இந்த 4ஐயுமே கூட்டி போடுறப்ப எனக்கு 15 கிடைச்சிச்சு, அதான் 15 நான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான், இது ஒரு ஏவரேஜ். ரைட், ஓகே. ஜியாகிரபில இருந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 5க்கு உள்ளதான் கேள்வியே கேட்டிருக்காங்க. புரிச்சுங்களா? 5க்கு உள்ளதான். சம்டைம்ஸ் 7 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க.
புரிச்சுன்னா மேக்சிமம் 7 போயிருக்கு, 5 4ங்கிறது தான் ஏவரேஜா இருக்கு. ஓகேங்களா? இந்த 5 4மே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5 கேட்டிருந்தாங்கன்னா 4 + 1 4 கேள்வி இந்தியன் ஜியோகிராஃபி, 4 கேள்வி எதுல இருந்து வருது? இந்திய புவியியல்ல இருந்து வருது. ஒரு கேள்வி எதுல இருந்து வருது? ஜென்ரலா புவியியல்ல இருந்து வருது. சோலார் சிஸ்டத்தை பத்தியோ ஏதாவது பத்தியே ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இதே குரூப் 1க்கு வந்து அதிகமான கேள்விகள் வரும். ஏன்னா அங்க 175 இருக்கு, இங்க இருக்கிறதே 75 தான். சரிங்களா? அப்படின்னா இதுல இருந்து எத்தனை கேள்விகள் வருது? 5 கொஸ்டினே வச்சுக்கோ. சரிங்களா? இதுக்கு அடுத்து என்னதுப்பா? பாலிட்டி. பாலிட்டி வந்து 12ல இருந்து 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 12ல இருந்து 18 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இன்ட்ரெஸ்டிங்லி 21 கேள்வி இருந்துச்சு. எத்தனை கேள்வி இருந்துச்சு? 21 கேள்வி. புரிச்சுங்களா? லாஸ்ட் நடந்த குரூப் 4லயே 16 கேள்வி இருந்துச்சு. எத்தனை கேள்விப்பா? 16. சோ நம்ம ஹைக்கும் போக வேண்டாம், லோக்கும் போக வேண்டாம். 12ல இருந்து 18 அப்படிங்கிறப்ப அதிகபட்சம் எவ்வளவுன்னு வச்சுக்குவோம்? 15 கொஸ்டின் வச்சுக்குவோம். சரிங்களா? வரக்கூடிய தேர்வுல 20 வரலாம். புரிச்சுங்களா? சம்டைம் 12 கூட வரலாம், 10 கூட வச்சிருக்கலாம். நம்ம ஒரு 15 கொஸ்டின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது எக்கனாமி. எக்கனாமியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல இருந்தே 3-4 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. எப்ப எந்த மாசம் எக்ஸாம் வச்சிருக்காங்களோ அந்த அந்த மாசத்துக்கு முன்னாடி எந்த பட்ஜெட் கூடி இருக்கோ அந்த பட்ஜெட்ல இருந்தே 3-4 கேள்வி கேட்கிறாங்க. எப்பயுமே மத்திய பட்ஜெட் கொடுக்கப்படும். மத்திய பட்ஜெட் கொடுத்து 30 நாளைக்குள்ள மாநில பட்ஜெட் கொடுத்துருவாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் கொடுத்துருவாங்க. புரிச்சுங்களா? இப்ப வரக்கூடிய 19ஆம் தேதி என்ன பட்ஜெட் கொடுக்க போறாங்க? தமிழக மாநில பட்ஜெட் கொடுக்க போறாங்க. புரிச்சுங்களா? இதுதான் ரூல். மத்திய பட்ஜெட்டை கவர் பண்ணீங்க அப்படின்னா அதுல 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். போன டைம் கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா பிஎம் கதி சக்தி எந்த திட்டத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருந்தாங்க. இட்ஸ் a மல்டி மாடல் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம். புரிச்சுனா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். பிஎம் கதி சக்திங்கிறது என்னதுப்பா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். சாலைகள், ஏர்வே, கப்பல் போக்குவரத்து, உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து, இந்த மாதிரி போக்குவரத்து சம்பந்தமான எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும் திட்டம் தான் பிஎம் கதி சக்தி. புரிச்சுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பிரதான் மந்திரி கஞ்சி கஷேத்திர கல்யாண் யோஜனா எந்த திட்டத்துடன் எந்த திட்டத்திற்கு எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருந்தாங்க. புரிச்சுங்களா? கஞ்சி கஷேத்திர கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது எதுனா நிலக்கரி. புரிச்சுங்களா? நிலக்கரி அந்த சுரங்கங்கள் தோன்றாங்க இல்லைங்களா? சுரங்கங்கள் தோன்றப்போ சுரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அந்த மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய திட்டம். இந்த டைம் கூட நிலக்கரி சுரங்கங்கள் அடிக்கடி நியூஸ்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? அப்படிங்கிறப்போ பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு 3 கொஸ்டின் வந்து யூனியன் பட்ஜெட், மத்திய பட்ஜெட்ல இருந்து 3 கேள்விகள் கேட்கிறாங்க. புரிச்சுங்களா? 3 கேள்விகள் வந்து தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல இருந்து 3 கேள்வி கேட்கறாங்க. இப்ப பிப்ரவரி 19 பட்ஜெட் கொடுத்தாச்சுன்னா எக்ஸாம் ஜூன், அப்படின்னா இந்த பட்ஜெட்டை கண்டிப்பா கம்பல்சரியா படிக்கணும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல இருந்து கேள்விகள் வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. புரிச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமியினுடைய பேசிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து ஒரு 4 கேள்வி கேட்கறாங்க. அதாவது ஸ்கூல் புக். புரிச்சுங்களா? 6th to 10th ஸ்கூல் புக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க? 4 கொஸ்டின் கேட்கறாங்க. 11th புக் எக்கனாமி படிக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. 12th புக்கை மட்டும் படிச்சா போதும். 11th புக்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு கேள்விக்கே ஒரு புக்கை ஃபுல்லா படிக்கிறது கஷ்டம். ஒரு கேள்விக்கே ஒரு புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு அந்த ஒரு கேள்வியை நம்ம ஞாபகப்படுத்தி எடுக்கிறதும் கஷ்டம். சரிங்களா? அந்த ஒரு கேள்வி ஃப்ளூக்லயே விட்டுருங்க, போனா போயிட்டு போகுது. சரிங்களா? சோ 10 கேள்வி எதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது? எக்கனாமி. சம்டைம்ஸ் இதுல 12 கூட வரலாம், சம்டைம்ஸ் 8 கூட வரலாம். புரிச்சுக்கலாம்? நம்ம ப்ரெடிக்ஷன் எவ்வளவு? 10 கேள்வி. அப்படின்னா இப்ப எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 35 + 10 45 கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா 7ல இருந்து 10 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. சில தேர்வுல 12 கேள்வி இருக்கு. கடைசியா நடந்த குரூப் 4ல வந்து 7 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2ல 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரிச்சுங்களா? 7 + 12 19. அப்படின்னா நம்ம என்னன்னு வச்சுக்குவோம்? 10ன்னு வச்சுக்குவோம். புரிச்சுங்களா? இப்ப எவ்வளவு ஆச்சு? என்னம்மா? 10 25 30 35 + 10 எவ்வளவு ஆச்சு? 25 30 30 15 45 45 + 10 என்னம்மா? 55 கேள்விகள். இனி எத்தனை கேள்வி இருக்கு? 20 கேள்வி இருக்கு. புரிச்சுங்களா? மொத்தம் 75 கொஸ்டின்ஸ் தானே. அதுதான் என்னன்னா யூனிட் 8 and 9. திருக்குறள்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. சில டைம் திருக்குறள்ல இருந்து 5 கேள்வி கூட கேட்டிருக்காங்க, சில டைம் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா மினிமம் 2 நான் பார்த்ததுல. நீங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. புரிச்சுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட்னு போட்டாலே 1000 சைக்கிள் இருந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி பாருங்க. 5 கேள்வி கேட்கப்பட்ட தாளும் இருக்கிறது, வெறும் 2 கேள்வி கேட்ட தாழ்வும் இருக்கு.
புரியுதுங்களா? இந்த யூனிட் 8 9 சேர்த்து எவ்வளவு கேட்கலாம்? மேக்ஸிமம் 20. புரியுதுங்களா? ரைட், ஓகே. இப்போ மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் ஆச்சு? 75 ஆச்சுங்களா? சார் சயின்ஸை மொத்தமா விட்டுட்டீங்க நீங்க, அப்படி நீங்க எடுக்கவே வேண்டாம். சயின்ஸை பத்தி தான் இப்ப டெஃபினேஷன் கொடுக்க போறேன். இந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டா வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது இல்லையா? அப்பனா இதுல வந்து ஒரு 18 வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து 9 வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஒரு 13 வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து 3 கொஸ்டின் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஒரு 12 வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஒரு 8 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல மிச்சமான கேள்வி எல்லாம் சேர்த்து ஒரு 10 வருமா? அந்த 10 கேள்வி எந்த கேள்வி? சயின்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி 10 கேள்வி என்னது? சயின்ஸ். இப்போ சயின்ஸ் கொஸ்டின்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்து என்னதான்? சயின்ஸ். அப்படின்னா சிலபஸ் வச்சு படிக்க ஆரம்பிக்கிறேன், முதல்ல எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க சயின்ஸ். புரிச்சுங்களா? இப்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு 20,000 பேர் 20 லட்சம் பேர் எழுத போறீங்கன்னா, புரிச்சுங்களா, இதுல 15 லட்சம் பேர் என்ன பேக்ரவுண்ட் தான் வச்சிருப்பாங்க? சயின்ஸ். இப்போ இங்க இருக்கிறவங்களே எத்தனை பேர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்? புரிச்சுங்களா? பெரும்பாலும் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான். புரிச்சுங்களா? சோசியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் பிஏ படிச்சவங்க எத்தனை பேர்? கம்மி தான். அப்படிங்கிறப்போ சோசியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறவங்க கம்மி, சயின்ஸ் பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறவங்க தான் அதிகம். அதனாலதான் சோசியல் சயின்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின், சயின்ஸ்ல கம்மியான கொஸ்டின். அதே மாதிரி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் 10லயே இதுதான் கொடுத்திருக்கான் சயின்ஸ். அப்படின்னா ஆரம்பிக்கிறதே ஒவ்வொருத்தவங்களும் என்ன இதுல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ரிவிஷன் பண்ண சயின்ஸ்ல. இவங்க ஆரம்பிச்சதே இதுலதான். அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் பார்ட்லயே அதிகமான கேள்வி கேட்டா புரிச்சுல எக்ஸாம் ஈஸிங்கிற ஃபீலுக்கு வந்துருவாங்க. இவங்களை டிமோட்டிவேட் பண்ணி வச்சா தான் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் இஸ் எலிமினேஷன் ப்ரொசீஜர், நாட் செலக்ஷன் ப்ரொசீஜர். வார்த்தைக்கு தான் எக்ஸாமினேஷன் செலக்ஷன் ப்ரொசீஜர். உண்மையா எக்ஸாமினேஷன்ங்கிறது என்னது? எலிமினேஷன் ப்ரொசீஜர். புரிச்சுங்களா? 20 லட்சம் பேர்ல இருந்து எப்படிதான் இந்த 19,90,000 பேரை தூக்குறதுன்னு பாக்குறது எக்ஸாம். புரிச்சுங்களா? எப்படி 10,000 பேரை செலக்ட் பண்றதுன்னு பாக்குறது கிடையாது. ரைட், ஓகே. இதுதான் கான்செப்ட். அப்படிங்கிறப்போ சயின்ஸ், இதனாலதான் சயின்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் கம்மியா கேட்கப்படுது. முதல்ல நடந்துட்டு இருந்த தேர்வுகள்லாம் சயின்ஸ் கொஸ்டின் 10ல இருந்து 20 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு 2017க்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வுகளையும் குரூப் 2 தேர்வுகளையும் 20 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நடக்கக்கூடிய தேர்வுகள்ல பெரும்பாலும் மேக்சிமமே 10 தான் போகுது. அந்த 10லயும் 5 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் கேட்கறாங்க, டெக்னாலஜில இருந்து தான் கேட்கறாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் கேட்கறாங்க. 5 கொஸ்டின் எவ்வளவு கொஸ்டின் வருதோ அதுல பாதி தான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறாங்க. புரிச்சுங்களா? ஸோ சயின்ஸை படிக்க வேண்டாம்னு சொல்லல. சயின்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி படிக்கணும்னா இந்த புக் பேக் இருக்கு பார்த்தீங்களா, 6th to 10th புக்லயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. 11th and 12th புக் சயின்ஸ் படிக்கணுமா? வேண்டாம். தயவு செஞ்சு 11th and 12th படிச்சு மற்ற சப்ஜெக்டை படிக்கிற நேரத்தை குறைச்சிடாதீங்க. புரிச்சுங்களா? ஏன்னா நீங்க சயின்ஸை 100க்கு 100 பின் பாயிண்ட்ல வச்சுட்டு போனாலும் உங்களுக்கு 10 கொஸ்டின் தான். புரிச்சுங்களா? அதுவே இந்த சப்ஜெக்ட்ஸை சோசியல் சயின்ஸை பின் பாயிண்டா வச்சுட்டு போனீங்கன்னா 50+. அப்படின்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணா அதிகமான லாபம் கிடைக்கும்? அப்படின்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஜென்ரலி. புரிச்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே தாம்புள்ள தனக்கு பெருசாக தான் இருக்கும். சயின்ஸ் வாத்தியார் வந்து நாளைக்கு என்ன சொல்லுவாருன்னா, சயின்ஸ் படிச்சா தான் நீ கிளியர் ஆக முடியும் பாரு. புரிச்சுங்களா? இது எப்பயுமே அப்படிதான். நான் ஜாகிரபி ஆரம்பிக்கிறப்ப அதான் சொன்னேன், ஜாகிரபி தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுதுன்ட்டு. அது வந்து ஒரு டீச்சருடைய நேச்சர். ஏன்னா இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் இல்லாம நீ வந்து பொழைச்சிக்கிற தான் கேட்பாங்க கேள்வி. மேக்ஸ் டீச்சர் வந்து என்ன சொல்லுவாப்ல, மேக்ஸ்லன்னா எதுவுமே இல்லை பாரு. சயின்ஸ் மேடம் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன பண்ண போற சயின்ஸ் தெரியாம, இன்ஜினியரிங் போவே டாக்டருக்கு போவே படிப்பியான்னு கேட்பாங்க. சோசியல் சயின்ஸ் வாத்தியார் என்ன கேட்பாரு, ஏன்னா வரலாறு தெரியாம நீ எல்லாம் எப்படி பிழைக்க போற அப்படின்னு கேட்பாரு. எல்லாத்துக்குமே அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட் பெஸ்ட் தான். இது நான் டீச்சர்ஸை குறை சொல்ல விரும்பல. புரிச்சுங்களா? இந்த சப்ஜெக்ட் சுமாராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம்னா யார் கவனிப்பா? இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸு, கொஸ்டின் பெருசா வராதுப்பா, இருந்தாலும் நாங்கள் ஃபீஸ் வாங்கிட்டோம் அதனால நடத்துறோம், அப்பதான் எனக்கு இன்ஸ்டியூட் சம்பளம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு எடுத்தா யாராவது கவனிப்பாங்களா? அதனால நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப இப்படிதான் ஆரம்பிப்போம். இந்த சப்ஜெக்ட் தான் முக்கியம், இந்த சப்ஜெக்டை வச்சு தான் கிளியர் பண்ண முடியும் தான் ஆரம்பிப்போம். புரிச்சுங்களா? நீங்க சமைச்ச சாப்பாடை நீங்களே வந்து அப்படின்னா யாராவது வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அதுதான் இந்த ரூல். புரிச்சுங்களா? அதனால நான் ஜாகிரபி எடுக்கிறப்ப ஜாகிரபி தான் உயிர்னு தான் சொல்லி எடுப்பேன். அடுத்து அதே வந்து என்ன பாலிட்டி எடுக்கிறப்போ பாலிட்டி தான்ப்பா மொத்தம்னு சொல்லுவேன். இல்லை சார் போன சப்ஜெக்ட் அப்படி சொன்னீங்கன்னா அதுதான். புரிச்சுங்களா? அப்போ அன்னியன் இப்போ ரெமோ, அதுக்கடுத்து அம்பியா மாறுவோம். கிளியர்? ரைட், ஓகே. 6th to 10th புக்ல புது புக்கா பழைய புக்கான்ற கான்செப்டே வேண்டாம். நீங்க புது புக்கே எடுத்து கம்பேர் பண்ணுங்க, பழைய புக்கு கம்பேர் பண்ணுங்க, டாபிக் சேம், அப்படி டிட்டோ. புது புக்கு நல்ல கலர் புக்கா நீட்டா அடிச்சு கொடுத்துருக்காங்க, பழைய புக்கு கொஞ்சம் பெரிய பெரிய எழுத்து அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் பார்த்த டிஃபரன்ஸ். பிரச்சனை இங்க செல்லுக்கு என்ன படம் போட்டிருக்காங்களோ அதே செல்லுக்கு தான் அங்கேயும் படம் போட்டிருக்காங்க. புது புக்கும் பழைய புக்கும் சேர்ந்தான். புது புக்கவே ஃபாலோ பண்ணுங்க.
6th to 10th புக்கு ஃபுல்லா படிக்கிறதெல்லாம் இம்பாசிபிள், டைம் பத்தாது. ஏன்னா சயின்ஸ் புக் தான் பல்கா பெருசா இருக்கு. ஸோ புக் பேக் போயிருங்க. ஒவ்வொரு லெசனுடைய புக் பேக், fill in the blanks, choose the best answer, இதை மட்டும் பார்க்காம 2 மார்க் 5 மார்க் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பத்தி இருக்கும்ல ஆன்சர் உள்ள, அந்த பத்திகளை மட்டும் படிக்கவும். புரிச்சுங்களா? சயின்ஸ் படிக்கிறதுக்கான வழி இப்போதைக்கு இதுதான். இந்த 100 நாள் இதுதான் வழி. நீங்களே ஒரு 300 நாள் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா முழு சயின்ஸ் புக்கையும் படிக்கலாம். அப்படிதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 6 to 10th வரைக்கும் படிச்சிருங்க. 11th and 12th செலக்டட் சாப்டர் ஃபுல்லா படிச்சிருங்க. படிச்சு டெஸ்ட் எழுதிருங்கன்னு சொல்லிடலாம். இன்னி இருக்கிற 100 நாள்ல வந்து ரொம்பலாம் படிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு லெசனுடைய புக் பேக்குக்கு போங்க. புக் பேக் தெரியும்ல, போய் fill in the blanks, choose the best answer, இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுல 2 மார்க் 5 மார்க்கை விடாதீங்க. 2 மார்க் 5 மார்க்கு கண்டிப்பா என்ன இருக்கும், செல் என்றால் என்ன அப்படின்னா உள்ள செல்லுங்கிற பத்தியை போய் என்ன பண்ணணும், பார்க்கணும். புரிச்சுங்களா? இப்படி சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு லெசனுக்கு 20 பேஜ் இருக்குன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து 10 பேஜ் தான் கவர் பண்ணும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து 10 பேஜ் தான் கவர் பண்ணும். அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்படின்னா சயின்ஸ் புக் மொத்தமா ஒரு 1000 பேஜ் இருக்குன்னா இந்த புக் பேக் மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க, பிளஸ் பாக்ஸ் டேட்டா. பாக்ஸ் டேட்டா என்ன தெரியும் இல்லையா, தகவல் பேழைன்னு உள்ள ஒவ்வொரு லெசன்லையும் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல. அந்த தகவல் பேழையை ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் தனியாக நான் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். இருந்தாலும் நீங்க வந்து தகவல் பேழையும் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கங்க, அப்டேட் பண்ணிக்கங்க. இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா மொத்தம் 1000 பேஜ் இருக்குன்னா சயின்ஸ் புக்கு, நீங்க படிக்கிறது 350 பேஜ் தான் வரும். புரிச்சுங்களா? அந்த 350ஐயும் படிச்சிருங்க. படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 10 கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 கேள்வி உங்களுடையது தான். 10 கேள்வி வந்துச்சுன்னா எத்தனை கேள்வி அடிக்கலாம், 5 கொஸ்டின்ஸ் அடிக்கலாம். புரிச்சுங்களா? சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ரூல் நான் என்னைக்குமே ஃபாலோ பண்ணுவேன். செமையா படிச்சு போனா 5 கொஸ்டின் கண்டிப்பா எடுத்துடலாம். புரிச்சுங்களா? படிக்காம போனா பாதி கொஸ்டின் எடுத்துடலாம். நான் படிக்காம போங்கன்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? இதுதான் ரூல். ரைட், ஓகே. என்ன ஆகுனா படிக்காம போனா இந்த 5 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் வரும். அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க இல்லையா. போன டைம் வந்து என்னன்னா குரூப் 4ல என்ன கேட்டிருந்தாங்க, ஆண்ட்ராய்டுடைய வரிசை கேட்டிருந்தாங்க. ஆண்ட்ராய்டுக்கு பேர் இருக்கு தெரியுமா, ஐஸ்கிரீம், சாக்லேட், இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா. இப்ப வந்து 10 ஆண்ட்ராய்டு இருக்கு, 10 ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் இருக்கு. 10 ஆண்ட்ராய்டுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. புரிச்சுங்களா? இது ஒண்ணு இல்லை, இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா தான் பேரே இருக்கு. அதுதான் ரியல் திங். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏபிசிடி வரிசையில தான் கொடுத்துருக்காங்க. லாலிபாப்னு ஒரு ஆண்ட்ராய்டு இருக்கு தெரியுமா, இருக்கு இல்லையாப்பா. இப்போ வந்திருக்க ஆண்ட்ராய்டு பேர் என்னப்பா, ஏதாவது சாப்பிட்ற பொருள் தான் பேர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டோட பேர் என்ன, லாலிபாப்க்கு முன்னாடி என்னமா, இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் ஆண்ட்ராய்டோட பேர் இருக்குப்பா, நீங்களே பார்த்துக்குங்க. சரிங்களா? அந்த ஆண்ட்ராய்டோட பேரை கரெக்டா ஆண்ட்ராய்டு 1, ஆண்ட்ராய்டு 2, ஆண்ட்ராய்டு 3, ஆண்ட்ராய்டு 4 கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த 4 பேரை என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி கொடுத்துட்டாங்க. புரிச்சுங்களா? அந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா இருக்குன்னு தெரியும். எனக்கு ஆண்ட்ராய்டு 1 லாலிபாப்பா இல்லைன்னு தெரியாது. ஆனா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போட்டுட்டு நான் ஆன்சர் கீ கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் கரெக்ட். புரிச்சுங்களா? அது ஆண்ட்ராய்டோட பேரே வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின். இது ஒரு கரண்ட் அஃபேர்ல அல்லது நம்ம நிகழ்கால நிகழ்வுகளை வர கொஸ்டின். புரிச்சுங்களா? ரைட். அதுக்கப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணியிருந்தாங்க, சதுப்பு நில காடுகளை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சதுப்பு நில காடுகள் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரிச்சுங்களா? அது என்ன, சுற்றுச்சூழல் அறிவியல்ல இருந்து கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி புக்ல சுற்றுச்சூழலுக்குன்னு தனி லெசன் இருக்கு, என்வரான்மெண்ட், அவர் என்வரான்மெண்ட் ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரிச்சுங்களா? இது எல்லாமே என்னன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டட். இதை படிச்சுதான் என்ன பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நாலேஜ் இருந்து அடிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்பாங்க, 10 இருந்துச்சுன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரிச்சுங்களா? படிக்காம நான் போறேன் அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் ஃப்ளூக்ல விழுகும். புரிச்சுங்களா? இந்த 5 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் ஃப்ளூக்ல விழுகும். புரிச்சுங்களா? அப்புறம் எனக்கு எத்தனை கொஸ்டின் கிடைக்கும், 5 கொஸ்டின் கரெக்டா கிடைக்கும் 10ல. இதே நான் படிச்சுட்டு போறேன்னா இந்த 5ல 5ம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ 5 + 3ங்கிறது எவ்வளவு ஆகும், 8 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா 10க்கு 10 பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ். 10க்கு 10 பாசிபிலிட்டிங்கிறது வெரி லெஸ். ஓகேங்களா? சில நேரங்கள்ல வந்து ரத்தத்தை வந்து குரூப்புகளாக பிரித்தவர் யாருன்னு போன டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. போன டைம் கொஸ்டின்ல வந்து அது இருந்துச்சு. பிளட் குரூப்ஸ் பிரிச்சது முதல் யாருன்னு கேட்டிருந்தாங்க. புரிச்சுங்களா? பிளட் குரூப்ஸ் பிரிச்சது யாருன்னு. இந்த மாதிரியான எளிமையான கேள்விகள் வரும். அதே மாதிரி செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னு முதல் டைம் கேட்டிருந்தாங்க. செல்லை முதல் நுண்ணோக்கில பார்த்தவர் யாரு, ராபர்ட் ஹூக்கா. புரிச்சுங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சயின்ஸ்க்கான மெத்தடாலஜி. ஸோ இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, 75. இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா 60 அல்லது 60+ ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு.
சார் யூனிட் 8 9ங்கிறது என்னது? தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்டரி யூனிட் 8, தமிழ்நாட்டினுடைய எக்கானமி, தமிழ்நாட்டினுடைய ஜியோகிராஃபி யூனிட் 9. இதுல யூனிட் 8ல இருந்து அதிகமான கொஸ்டின் வருமா, 9ல இருந்து அதிகமான கொஸ்டின் வருமானா? 8ல இருந்து அதிகமான கொஸ்டின் வரும். இது வரைக்கும் வந்த கொஸ்டின் பேப்பர்ல 8ல அதிகமா வந்திருக்கு. 9ல இருந்து 3ல ஒரு பகுதி. அப்புறம் 3 கொஸ்டின் யூனிட் 8ல எடுக்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டின் 9ல எடுப்பாங்க. அப்புறம் 20 கொஸ்டின் மொத்தமா வரப்போகுது அப்படின்னா 15 கொஸ்டின் இதுல இருந்து எடுப்பாங்க, 8ல இருந்து எடுப்பாங்க, 5 கொஸ்டின் 9ல எடுப்பாங்க. அதான் ரூல். இது வந்து ப்ளூ பிரிண்ட். 5 வருஷத்துல இப்படி கேட்டிருக்காங்கன்னு தான் சொல்றேனே தவிர இதே மெத்தட் தான் அப்படியே வருங்கிற மீனிங் கிடையாது. இதை வச்சு நம்ம ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சார் யூனிட் 8ங்கிறது என்னது? தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி. புரிச்சுங்களா? இதுல 2 பாயிண்ட் தான். தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்டரி ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய லிட்ரேச்சர். பொது தமிழ் படிக்கிறீங்க இல்லையா, அதுலயே அது கவர் ஆயிடுச்சு. சங்ககால நூல்கள், புரிச்சுங்களா, திருக்குறள், இதெல்லாம் யூனிட் 8ல அந்த புக் பார்ட் எல்லாமே அங்க கவர் ஆயிடுச்சு. ஹிஸ்டரி பார்ட் 6th 7th 8th புக்கை வந்து ஃபுல்லா படிக்க சொல்லியிருக்கேனா, அதுல 6th புக்ல ஒரு லெசன் ஹிஸ்டரி, டேர்ம் புக்ல டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 3 புக் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு புக்லயும் ஒரு லெசன் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி. நீங்க எடுத்து பாருங்க தெரியும். டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 6th 3 புக் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 புக்லயுமே ஹிஸ்டரியில ஒரு லெசன் தமிழ்நாடு ஹிஸ்டரி. அப்படின்னா 6th புக்ல 3 தமிழ்நாட்டை பத்தின ஹிஸ்டரி இருக்கு, 7th புக்லயும் 3 லெசன் இருக்கு, 8th புக்லயும் 3 லெசன் இருக்கு. அப்படின்னா இந்த 9 லெசன் தான் யூனிட் 8. இந்த 9 லெசன் தான். அது அந்த லெசன் பேரே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டை பத்தி வரப்ப ராஜராஜ சோழன்னா எதனா அவர் ஆந்திராவே ஆண்டாரு, இல்ல வந்து அமெரிக்காவை ஆண்டாரா? தமிழ்நாட்டை தான் ஆண்டார் இல்லைங்களா? இது வந்து இதை வந்து கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றது வந்து ஏற்புடையதல்ல, உங்களுக்கே தெரியும். ரைட், ஓகே. யூனிட் 9ங்கிறது என்னது? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் புவியியல். இதுக்கு 2 லெசன் இருக்கு. சார் இதுல இருந்து வந்து கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எடுத்துக்காட்டு என்னன்னா, எந்த நகரங்கள்ல எந்த தொழில் பெருசா இருக்குன்னு ஒரு டைம் மேத்ஸ்ல ஃபாலோயிங்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் அதிகமாக தோல் ஏற்றுமதி செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிருந்தான் ஒரு டைம். எது? வேலூர். வேலூர்ல தான் தோல் தொழிற்சாலைகள் மிகவும் அதிகம். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் எதுல அதிகம்? லெதர் இண்டஸ்ட்ரீஸ். இது எந்த புக்ல இருக்கு? 8th எக்கானமி புக்ல டைரக்ட் லைன். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறதுன்னு ஒரு லைன் இருக்கு. நீங்க போய் பாருங்க. எந்த நகரம்? எஸ், இது அப்படியே கொஸ்டின். ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டு கீழே ஆப்ஷன்ல சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், நொய்டா அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஆப்ஷன் என்ன? சென்னை. இது எந்த புக்ல இருக்கு? 10th எக்கானமி புக்ல இருக்கு. அப்படின்னா யூனிட் 9ங்கிறதே என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய புவியியலும் தமிழ்நாட்டினுடைய அரசியலும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் தான். சார் இதுக்கு எந்த புக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் லாஜிக் 6th 7th 8th 9th 10th எக்கனாமி ஜியோகிராஃபி படிச்சீங்கனாலே போதும். எக்கனாமியும் ஜியோகிராஃபியும் படிச்சீங்கனாலே போதும், யூனிட் 9 கவர் ஆயிடும். பிளஸ் கிளாஸ் ஸ்கூல் புக்கை சாராம சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதற்கு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கும் என்ன இருக்குன்னா, இந்த யூனிட் 8க்கும் 9க்குமே தமிழக அரசாங்கம் 2 மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டே 2 மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புரிச்சுங்களா? இந்த மெட்டீரியலையும் ஸ்கூல் புக்கையும் பேஸா வச்சுதான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலை கிரியேட் பண்றாங்க. இதுக்கும் என்ன இருக்கு? தமிழ்நாடு மெட்டீரியல் இருக்கு. ஒரு மெட்டீரியல் 150 பேஜ் தான். அதுல நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சொல்ற செலக்டட் டாபிக்ஸை மட்டும் படிச்சாலே போதும். இந்த யூனிட் 8 and 9ல 18 கொஸ்டின் வந்துச்சுன்னா 18க்கு 18 அடிக்கலாம். புரிச்சுங்களா? ஸ்கூல் புக்கை நீங்க ஆல்ரெடி படிக்கணும். இட்ஸ் அ டிக்ஷனரி, அதை விட்டுருங்க. புரிச்சுங்களா? அது ஒரு புனித நூல், அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஃபுல் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். யூனிட் 8 and 9 20 கேள்விக்கு 20 எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. புரிச்சுங்களா? சரியா ரிவைஸ் பண்ணியிருந்தீங்க, 3 முறை படிச்சிருந்தீங்கன்னா 20க்கு 20ன்னு வச்சுக்கோங்க. புரிச்சுங்களா? ஒரு முறை படிச்சிருந்தா 20க்கு 7ன்னு வச்சுக்கோங்க. 2 முறை படிச்சிருந்தா 20க்கு 15ன்னு வச்சுக்கோங்க. 3 முறை படிச்சிருந்தா 20க்கு 20ம் எடுக்கலாம். ரைட், ஓகே. ஏன்னா கொஸ்டின் எங்க நம்ம மிஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கேள்விகள் தவறாக எழுத பெரும்பாலும் சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. புரிச்சுங்களா? செகண்ட் வந்து என்னன்னா மேக்ஸ்ல எப்படி வந்து கொஸ்டின் தப்பாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் அல்லது டைம் பத்தாம விட்டுட்டு வர்றது.
டைம் பத்தாம ஒரு 3 ஸ்டெப் போட்டிருப்போம், 4வது ஸ்டெப் போடுறதுக்கு வழி தெரியாது, அப்படி இல்லைன்னா டைம் பத்தாது. பதட்டத்தில் என்ன பண்ணிடுவோம், சரி அப்ராக்சிமேட்டா ஒரு சூஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூஸ் பண்ணிட்டு வருவோம். புரிச்சுங்களா? அப்படிப்பட்ட கேள்விகள் தவறாக ஆகலாம். புரிச்சுங்களா? அப்படின்னா ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் தப்பாகிறதுக்கு எதுக்கு இருக்கு, சயின்ஸ்க்கு இருக்கு. செகண்ட் எதுக்கு இருக்கு, மேக்ஸ்க்கு இருக்கு. ரெண்டுலையுமே ஒரு 5 கொஸ்டின் தப்பாகலாம், 5 கொஸ்டின் தப்பாகலாம். மற்ற இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் போகாதா, போக வாய்ப்பு இருக்குல்லப்பா. இதுதான் மேக்ஸிமம் கொஸ்டின் போக வாய்ப்பு. இதை தாண்டி மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக்ல வர்றோம்ட்டு. அப்படின்னா அதுல ஒரு 5 கொஸ்டின் வந்துருமா? அப்படின்னா எத்தனை கொஸ்டின் தப்பாக வாய்ப்பு இருக்கு, 15 கொஸ்டின் தப்பா வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா மொத்த கொஸ்டின் எவ்வளோ, 75. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் 75ல இருந்து அதிகபட்சம் போக வாய்ப்பு எவ்வளவு, 15. அப்படின்னா எவ்வளவு எடுக்கலாம், 60 எடுக்கலாம். எவ்வளவு எடுக்கலாம், 60 எடுக்கலாம். புரிச்சுங்களா? ரைட். 60 பிளஸ் 20 மேக்ஸ், சாரி 85 பிளஸ் 90 எவ்வளவு வருது, 175. நல்லா படிக்கிறவங்களோட ஸ்கோர் இதுதான். தரவா படிச்சிருக்கேன், எதையுமே மிஸ் பண்ணல அப்படின்னா நல்லா படிக்கிறவங்க ஸ்கோர் இதுதான். 100% வேலை. இதை தாண்ட கட் ஆஃப் தாண்ட வாய்ப்பு இல்லை. அதை தாண்டிச்சுன்னா நம்ம தலையெழுத்துன்னு விட்டுற வேண்டியதான். சரிங்களா? ரைட். 175. அப்படின்னா மீனிங் என்ன, தலையெழுத்துன்னு தம்பி நீ பியூன் ஆகிறதுக்கோ கிளர்க் ஆகிறதுக்கோ பிறக்கல, டெபுட்டி கலெக்டர் ஆகிறதுக்கு பிறந்திருக்கேன்னு மீனிங். அதுதான் தலையெழுத்து. தலையெழுத்துனா ரைட் ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அதை விட சிறப்பான போஸ்ட்டுக்கு போக போறேன்னு அர்த்தம் இல்லையா? அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் வந்து என்னோட 22 வயசுல நான் போய் எஸ்எஸ்பி அட்டன் பண்ணேன், ராணுவம் என்னைய வேலையில் எடுக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. புரிச்சுங்களா? என்னுடைய 55 வயசுல 65 வயசுல என்ன ஆயிட்டேன், மொத்த ராணுவத்துக்கும் தளபதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? அப்படின்னா என் தலையில் எழுதப்பட்டது ஒரு ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்ததா அதோடு நான் நின்றுப்பேன், இன்னைக்கு பெரிய தளபதியாவே ஆயிட்டேன். அப்படின்னா என் தலையில் எழுதப்பட்டது இதுதான், இதுக்கு பெயர் தான் தளபதின்னு சொன்னார். புரிச்சுங்களா? அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு பேர் தான் தளபதி. புரிச்சுங்களா? ஐயோ என் தளபதிங்கிறது தளபதி கிடையாது அப்படிங்கிறார். நான் சொல்லல, நான் என்ன கிளாஸ்ல பேசினாலுமே சம்வேர் காப்பி பேஸ்ட். மை ரூல் இஸ் வாட், புதுசா ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாருமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், அதுல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் ரூல். கிளியர் சார்? தரவா படிச்சிருந்தா என்ன பண்ணலாம், 60 GS கொஸ்டின்ஸ் போகலாம். புரிச்சுங்களா? 20 மேக்ஸ் கொஸ்டின் போகலாம், 25 மேக்ஸ் கொஸ்டின் கூட போகலாம். நான் வந்து என்னன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி, எவ்வளோ தரவா படிச்சிருந்தாலும் 15 கொஸ்டின் போகும்னே நான் சொல்றேன். மினிமம் எத்தனை கொஸ்டின் போகும், 15 கொஸ்டின் போகும். புரிச்சுங்களா? அப்படி போய் உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வந்து நிற்கும், 175 கொஸ்டின்ஸ், நாட் மார்க், 175 கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் வே, இதுதான் ப்ளூ பிரிண்ட். இதுதான் வேணா இப்படிதான் படிக்கணும்ன்றது எப்படி சொல்றேன், ப்ளூ பிரிண்ட், நம்ம படிக்கிறதுக்கான வழி. புரிச்சுங்களா? ரைட். இது தெளிவா புரிஞ்சுங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ எக்ஸாம் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்றேன். கிளியர்? இதெல்லாம் அப்படியே பார்த்து கதை கேட்டே இருந்தா மறந்துடும். அப்பப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன பண்ணி வச்சுக்கணும், அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். எக்ஸாமுக்கு எப்படி டீல் பண்ணணும் நான் சொல்றேன்ப்பா. சிம்பிள். இப்போ நான் வந்து போய் கொஸ்டின் பேப்பர்ல உட்காந்துட்டேன். கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, OMR கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல 8 கொஸ்டின் இருக்கு. 8 கொஸ்டினுமே எனக்கு தெரியல. புரிச்சுங்களா? செகண்ட் பேஜ் ஓபன் பண்றேன், அதுல ஒரு 8 கொஸ்டின், அதுவும் தெரியல. புரிச்சுங்களா? இப்ப 3வது பேஜை போய் பார்க்க போறேன். என் மனநிலை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னா 16 கொஸ்டின் போயிடுச்சு. இன்னியும் புரிச்சுங்க 10 கொஸ்டின் போக போகுதுன்னு தான் நான் 3வது பேப்பரை பார்ப்பேன். நான் அப்படித்தான் பார்ப்பேன். அப்படி பார்க்குற பக்குவம் எனக்கு 35 வயசுல வந்துச்சு, 32 33 வயசுல வந்துச்சு. 22 வயசுல இருந்துருந்துச்சுன்னா நான் இப்போ ஒரு IAS அதிகாரி. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த பக்குவம் வந்து 10 வருஷம் லேட்டா வந்துருச்சு, கொஞ்சம் டிலே, அவ்வளவுதான். ரைட். ஓகே. என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்குறேன். அப்ப 22 வயசுல எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்பேன், தெரியலையா போச்சு, எக்ஸாம் போச்சு அப்படின்ட்டு அப்படியே யோசிப்பேன். வீட்டுக்கு போறோம், ஐயோ இந்த அப்பா வேற போற வழியிலேயே நின்றுட்டு இருப்பாரு, போறப்பதான் சொல்லி அனுப்புனாரு நீ எல்லாம் பாஸ் ஆக போறியாட்டு. ரைட். ஓகே. இதை விட பக்கத்து வீட்டுக்காரங்க கேள்வி கேட்பானே, அவன் முன்னாடி வேற சீன் போறதுக்கு மாடியிலாம் நடந்து நடந்து படிச்சமே அப்படின்ட்டு. இதை விட என்னது, வீட்டுக்கு போனோன்னு அத்தை பொண்ணு ஃபோன் பண்ணுவாளே, மாமா IAS ஆயிருவீங்களான்னு கேட்பாளே, அது கிண்டலுக்கே கேட்பாங்களே அப்படின்னு ஒரு பயம் வரும்.
அந்த வயசுல அப்படித்தான் இருப்போம். புரிச்சுங்களா? இதெல்லாம் டீல் பண்ற எப்போ யோசிச்சுட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்த்ததுக்கு அப்புறம். புரிச்சுங்க? இதெல்லாம் மைண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் கேள்வியை பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா தெரியாது. இப்படியே 100-150 கொஸ்டினையும் போட்டு வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து சரி செல்போன் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிப்போம். நம்ம பையா யார்? கூகுள் பையா தானே, உடனடியாக சொல்லி கொடுக்குறவர். சரி அப்படியே ஆன்சர் கண்டுபிடிப்போம். செல்போனில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதான ஆன்சர்? புரிச்சுங்களா? மீனிங் புரிஞ்சா? அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள எனக்கு ஆன்சர் தெரியல, வெளியே வந்துட்டு இல்லடா இதுக்கு ஏதான் ஆன்சர் நான் படிச்சிருக்கேன். புரிச்சுங்களா? 5வது கொஸ்டின் நான் அங்கே ஆன்சர் தப்பா எழுதியிருக்கேன். 5வது கொஸ்டின் 10வது புக்கில் 7வது பேராகிராஃப்ல 3வது லைன்ல இருக்கு. அப்படிங்கிற லெவலுக்கு என்ன வரும்? சிட்டி ரோபோ மாதிரி ஞாபகம் வரும். இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபியர். புரிச்சுங்களா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எப்படி சமுதாயத்தை டீல் பண்றது, ஃபேமிலியை டீல் பண்றதுங்கிற ஒரு பயம் அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தவர்னையே. புரிச்சுங்களா? ரைட். அதுக்கப்புறம் தான் எனக்கு விளக்கம் புரிஞ்சு, எனக்கு ஃபீஸ் கட்டினதோ என்னை படிக்க வச்சதோ யார் கிடையாது, இந்த சமுதாயமோ இல்லை மற்ற எங்கள் சொந்தக்காரங்களோ கிடையாது. நான் பதில் சொல்ல வேண்டியது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு மட்டும்தான். அவங்கள டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்த வேலை சாப்பிட்லீங்கன்னா போதும், அதுக்கடுத்து ஊட்டி விடுறதுக்கு வந்துடுவாங்கல்ல, அவ்வளோதான். 3 நாள் உம்முன்னு போனால் போதும், அக்கா பாக்கெட் மணி 500 ரூபா கொடுத்துருவாங்கல்ல. ரைட், ஓகே. 4 நாள் உம்முன்னு இருந்தால் பைக்கில் எங்கள் அப்பா டேங்க் ஃபுல் பண்ணி நிப்பாட்டி வச்சிருவார். பாவம் பையன் அங்கே எங்கேயாவது போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. இல்லாட்டி நான் ஊதி ஊதி ஓட்டணும் இல்லையா? 4 நாள் உம்முன்னு அப்படியே ஏதோ சோகத்தில் 5வது நாள் அவரே சொல்லுவார், போனா போட்டு போது விடுற, அடுத்த அட்டம்ப்ட் படி போய் உட்காந்து இல்லையா அப்படின்றவர். இல்லையா? இதுதான் கான்செப்ட். இவங்களை டீல் பண்றது இவ்வளவுதான். புரிச்சுங்களா? எந்த விதத்திலையுமே சம்மந்தம் இல்லாத சமுதாயத்தையும் எந்த விதத்திலேயே சம்மந்தம் இல்லாத ஃபேமிலி ரிலேஷன்ஸ்க்கும் நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால தான் ஃபெயில் ஆகும். ஃபர்ஸ்ட் ரீசன். ரைட், ஓகேவா? அதுக்கடுத்த பயம் என்னன்னா, நம்ம ஊரை உட்காந்து படிச்சானே அவன் பாஸ் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம். அவங்கிட்ட வேற நம்ம வேற பயங்கரமா வந்து பில்டப் பண்ணிட்டோம். டெஸ்ட்ல வேற 4 மார்க் எச்சா எடுத்துட்டு அவனை ஓட்டுன்னு ஓட்டி வேற விட்டுட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆக போறோம். அடுத்து என்ன பண்ணுவான்? இதெல்லாம் திருப்பி சம்பவங்கள் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் வருமா? செகண்டு. இது செகண்ட் பயம். சரிங்களா? இந்த பயம் தான் எனக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண விடாம மாத்திடுச்சு. ஒன்று போயிருச்சே அப்படின்னு நான் யோசிக்கிறத விட்டுட்டு இன்னும் 25 போகும்னு யோசிச்சிருந்தா, புரிச்சுங்களா? அப்படின்னா அடி வாங்கத்தான் போறோம், அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. முதல் அப்பக்கே அச்சோ இப்படி இருக்குன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இன்னும் 24 அப்ப தாங்கணும்னு நினைச்சு பாருங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிறப்போ யூ ஹேவ் டு டேக் இன்னும் 20 கொஸ்டின் தப்பாக போகுது. 175 தான் உனக்கு தேவை. புரிச்சுங்களா? மொத்தம் எத்தனை கொஸ்டின் வச்சிருக்கீங்க? 200 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தானே போச்சு, இனி எத்தனை அப்ரோச் பண்ண போறோம்? 199 அப்ரோச் பண்ண போறோம். அதுல கண்டிப்பா 20 போகும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுட்டு, புரிச்சுங்களா? அப்படி மைண்ட் செட்டை வச்சு டிராவல் பண்ணுங்க. 2வது கொஸ்டின்ல இருந்து தெரிஞ்ச கொஸ்டின் வந்து, புரிச்சுங்களா? ஒன்று போச்சேன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கும். புரிச்சுங்களா? கடைசியில் ஒரு சிச்சுவேஷன்ல மைனஸ்ல போய் நிற்கும். அப்படியும் நினைச்சு. ரைட், ஓகே. திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே. அப்படின்னா ஒரு கேள்வித்தாளை பார்க்குறப்போ உங்களுடைய கோல் அப்படிங்கிறது 170 பிளஸ்னா ஆட்டோமேட்டிக்கா 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ராங்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புரிச்சுங்களா? அந்த இடத்துல கடவுளை பிளேம் பண்றதோ எல்லாத்தையும் பிளேம் பண்றதை விட்டுட்டு கொஸ்டின் பேப்பரை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புரிச்சுங்களா? நான் சாமி கும்பிட்றப்ப என்ன கும்பிட்டுருப்பேன்? எனக்கு 200 கொஸ்டின்ஸ்ல நான் இந்த எக்ஸாம்பிள் பாஸ் ஆனா உனக்கு 2 கடை 200 தேங்காய் வெட்டுறேன். புரிச்சுங்களா? அதுவே உங்க அப்பா என்ன வேண்டியிருப்பாரு? 4 கடை 400 தேங்காய்னு வேண்டியிருப்பாரு. சாமி யாருக்கு பிளஸிங் பண்ணும்? சாமி வந்து சரி 4 கடாக்கு பிளஸிங் பண்ணுச்சுன்னா சாமியே விலைக்கு வாங்கிட்டோன்னு தானே மீனிங். புரிச்சுங்களா? ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். எல்லாருமே அப்படித்தான் வேண்டியிருப்பாங்க. சரிங்களா? அதனால இது அங்கே பிளேம் பண்றது எனக்கு லக்கே இல்லை சார், ஐம் அன்ஃபார்ச்சுனேட், இதெல்லாமே தப்பு. புரிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பேஜே போனாலும் பரவாயில்ல, இன்னியும் 3 பேஜ் இப்படி போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர்ஸ் பாசிட்டிவாக ஆரம்பிக்கும். அந்த பக்குவம் வரணும். கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்போ வந்தா கிளியர். புரிச்சுங்களா? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா சோப்பு வாங்கிட்டு வாமா விளம்பரம் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 90s கிட்ஸோட விளம்பரம் அது உங்களுக்கு தெரியாது, ஹமாம் சோப் விளம்பரம். ரைட், ஓகே. ஸோ என்ன ஆயிரும்? மொத்த கொஸ்டின் பேப்பருமே கொலாப்ஸ் ஆயிடும். கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? கிளியர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ ஒரு ராங் கொஸ்டினை பார்க்குறப்ப இன்னும் ராங்ஸ் வரும்னு நினைங்க. புரிச்சுங்களா? போனதே அடி வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிறது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல் அடியிலேயே பயப்பட மாட்டீங்க. இனி 20 அடி இருக்கு, நம்ம ஸ்டெம்பா நிக்கணும்னு நினைப்போம். புரிச்சா இல்லைங்களா? வடிவேல் ஃபார்முலா எடுத்துக்கங்க. வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், அப்பதான் நீங்க தெம்பா அடிக்க முடியும், நானும் தெம்பா வாங்க முடியுன்ற லெவலுக்கு இருங்க. சரிங்களா? அதுதான் ரூல். அப்படி அப்ரோச் பண்ணா கண்டிப்பா மார்க்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே வெக்ஸ் ஆகி உட்காந்தீங்க, கொஸ்டின் தப்பு, கொஸ்டின் புரியல அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் மேல குறைய சொல்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை அப்ரோச் பண்ண முடியாது. பிரச்சனை இல்ல இது டிஎன்பிசி போர்டு கொஸ்டின் தப்பாயிருச்சு, அவங்க சிம்பிளா நான் கிரேஸ் மார்க் தரேன்னு போயிட்டே இருப்பாங்க. தப்பாயிருச்சு இல்ல இப்படி இருக்கக்கூடாது, இருக்குதுல்ல என்ன பண்ண முடியும்? புரிச்சுங்களா? ரைட். ஒரு டைம் இப்படிதான் குரூப் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இங்கிலீஷ்ல மீசோலித்திக்னு கொடுத்துருக்கான், தமிழ்ல பழைய கற்காலம்னு கொடுத்துருக்கான். மீசோலித்திக்னா இடைக்கற்காலம், இங்கிலீஷ்ல ஆன்சர் வேற வருது, தமிழ்ல ஆன்சர் வேற வருது. ஏன்னா பழைய கற்காலம்னா ஆன்சர் மாறிடும். என்னன்னா பழைய கற்காலத்தின் தளத்தை எழுதுகன்னு கொடுத்துருக்கான். 4 தளம் கொடுத்துருக்காங்க. அது 4 தளத்துல ஒரு தளம் வந்து பழைய கற்காலம், 1 இடைக்கற்காலம், 1 புதிய கற்காலம். புரிச்சுங்களா? 1 வந்து மாடர்ன் இந்தியாவுடைய தளம். 4 தளம். ஆப்ஷன் புரிச்சுங்களா? இந்த மூணையுமே சூஸ் பண்ண முடியும். இங்கிலீஷ் கொஸ்டின் மீசோலித்திக் சைட், சூஸ் த மீசோலித்திக் சைட். அதே தமிழ் கொஸ்டின் என்னது, பழைய கற்காலத்தின் தளத்தை எழுதவும். புரிச்சுங்களா? இப்போ தமிழ்ல படிச்சா ஒரு ஆன்சர் வருது, இங்கிலீஷ்ல படிச்சா ஒரு ஆன்சர் வருது. அந்த கொஸ்டினை யோசிச்சுட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? புரிச்சுங்களா? நீங்க ஆக மொத்தத்துல எந்த கொஸ்டின் மீனிங்ல எடுத்தீங்களோ அந்த சூஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. தமிழ் தான் எனக்கு தெரியும், தமிழ்ல படிச்சு சூஸ் பண்ணிருங்க, கண்டிப்பா அது கிரேஸ் மார்க் கிடைக்கும். அது எக்ஸாமுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு. எக்ஸாமுக்குள்ள அது என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. அந்த கொஸ்டின் தப்பு, அந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்க கூடாது, இதெல்லாம் நீங்க அங்க உட்காந்து மைண்ட்ல போட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த கொஸ்டினுடைய டைமை சாப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், காலையில சரியா சாப்பிடலன்னு அர்த்தம். ரைட், ஓகே. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் யோசிக்கிறீங்க, 1 மார்க் தான். அதே கொஸ்டினுக்கு 1 மணி நேரம், ஒரே 1 நிமிஷத்துல முடிவு பண்றீங்க, அதுக்கு எவ்வளவுதான், 1 மார்க் தான். வந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒரே மார்க் தான். ஆனா ஒரு கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் யோசிச்சிட்டீங்கன்னா 9 கொஸ்டினுடைய மார்க், 9 கொஸ்டினோட டைமை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. அதனால ஒரு கொஸ்டினுக்கு வச்சுட்டு அப்படியே 1 நிமிஷத்துக்கு மேல யோசிக்கிறப்பவே உங்க மைண்ட் சொல்லணும், அடுத்த கொஸ்டினோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசி நேரத்துல என்ன ஆகும், 10 கொஸ்டின் எழுத முடியாம போகுங்கிறது மைண்ட்ல வரணும். புரிச்சுங்களா? சிம்பிளி ஹேவ் இன் யுவர் மைண்ட், ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. 200 கொஸ்டின் 180 நிமிஷம், அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா 1 நிமிஷத்தை ஒரு கொஸ்டின் தாண்டறப்ப நம்ம மைண்டுக்கு என்ன இன்ஸ்டிங்க்ட் ஆகணும், அடுத்த கொஸ்டினுடைய மார்க்கை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் போட்டாலும் 1 மார்க் தான், இதே கொஸ்டினுக்கு ஒரே நிமிஷத்துல முடிவு பண்ணாலும். ஏன்னா ஒரு அரசாங்க அதிகாரிக்கு தேவையான முதல் கேரக்டரே குயிக் டெசிஷன் மேக்கிங். அந்த குயிக் டெசிஷன் மேக்கிங்கிறது கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். புரிச்சுங்க? அதுக்கும் கொஸ்டினை வாசிக்காம குயிக் டெசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடாது. ரைட், ஓகே. குயிக் டெசிஷன் மேக்கிங் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. கொஸ்டினை வாசிச்சுட்டு ஆன்சர் ப்ரொஜெக்ட் பண்றீங்க, 1 நிமிஷம் யோசிச்சிட்டீங்க, ஆன்சர் வரல, அதுக்கப்புறம் ஆன்சர் வந்தாலும் யூஸ்லெஸ் முடிவு பண்ணிருங்க, இல்லாட்டி லீவ் இட் பிளாங்க். கடைசியா திடீர்னு ஞாபகம் வரும், புரிச்சுங்களா? அப்ப கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணுங்க, ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு அதை தூக்கி ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணுங்க. தமிழ் முடிக்கிறீங்க, தமிழ்ல ஓஎம்ஆர் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? சம்டைம் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா முதல் கேள்வி கேட்டிருப்பாங்க, 8வது கேள்வி அந்த முதல் கேள்விக்கான பதில் இருக்கும். ஒரு டைம் வந்து இது செம்ம ஈஸியான கொஸ்டின். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, புரிச்சுங்களா, எந்த மாநாட்டில் பெரியார் பெண்கள் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சேலம், மதுரை, சென்னை. புரிச்சுங்களா? இந்த மாதிரி 4 இடத்த கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து சேலம். 7வது கொஸ்டின்ல ஒரு 2 பேஜ் தள்ளி அதே கொஸ்டின் தான், பெரியார் சேலம் மாநாட்டில் பெண்களை பற்றி பேசும்போது பெண் தலைவராக இருந்தவர் யார், அந்த மாநாட்டினுடைய பெண் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்குது? ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நீங்க டெசிஷன் பண்ணி ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 7th கொஸ்டின் இருக்கிற ஆன்சர் என்ன பண்ண முடியாது, யூட்டிலைஸ் பண்ண முடியாது. புரிஞ்சா இல்லைங்களா? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அட்லீஸ்ட் 5 கொஸ்டினாவது வைப்பாங்க. 2வது கேள்வி இருக்கும், அந்த 2வது கேள்விக்கான பதில் 15வது கேள்வி இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா 200 கேள்வி எழுதிட்டு ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணக்கூடாது, அது கடைசியில் ப்ரெஷரை ஏற்றி விட்டுரும். 100 கேள்வி தமிழை முடிக்கிறீங்க, நான் 100 தமிழ் கேள்விக்கு 45 நிமிஷம் சொல்லியிருக்கேன். 45 நிமிஷம் கேள்வியே படிச்சு ஆன்சர் எழுதுறதுக்கு, ஓஎம்ஆர்ல மார்க் பண்றதுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்கும். அப்படின்னா 100 தமிழ் செக்ஷன் முடிச்சிட்டீங்கன்னா அந்த 100 தமிழ்லையும் நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே டிக் பண்ணிருங்க. பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, ஓஎம்ஆர்ல அந்த 100 கொஸ்டின் மார்க் பண்றதுக்கு ஆக மொத்தத்தில் 1 மணி நேரம் அல்லது 55 நிமிஷம் முடிகிறப்போ ஓஎம்ஆர் முடிச்சிருக்கணும், கொஸ்டின் பேப்பர் முடிச்சிருக்கணும். பிரச்சனை செகண்ட் 1 மணி நேரம் மேக்ஸுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸ் கொஸ்டின் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின், செகண்ட் 25 கொஸ்டின், கடைசி 25 கொஸ்டின் இருக்காது. மேக்ஸ் கொஸ்டின் வந்து திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் மேக்ஸா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து 20வது கொஸ்டின் வந்து 25வது கொஸ்டின் மேக்ஸா இருக்கலாம். மேக்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்க, உள்ள இன்ஃப்ளக்ஸ் பண்ணிருப்பாங்க, சஃபிள் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை போட ஆரம்பிங்க. மேக்ஸ் கொஸ்டினை சூஸ் பண்ணி அந்த கொஸ்டின்லயே மார்க் பண்ணுங்க, ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணாதீங்க, விட்டுட்டு போயிடுவோம். ஓஎம்ஆர் அடுக்கு மாறிடும். அடுக்கு மாறிடுச்சுன்னா ஒரு கொஸ்டினோட அடுக்கு மாறிச்சுன்னா மொத்த ஓஎம்ஆர் என்ன ஆகி போயிடும், தப்பாகி போயிடும். நல்லா படிச்சிருந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கும். இப்போ 1க்கு இப்போ 101வது கொஸ்டின் பிரச்சனை, 110வது கொஸ்டின், 110வதுக்கு மார்க் பண்ண வேண்டிய ஓஎம்ஆரை
109ல் மார்க் பண்ணிட்டேன். 111வது கொஸ்டின் நான் படிப்பேன், அது எதுல மார்க் பண்ண அடுத்தது 10ல் மார்க் பண்ணுவேன். அப்படியே ஒவ்வொன்றா மாறி போயிடும். இதை எப்ப கண்டுபிடிப்போம்னா ஒரு 25 கொஸ்டின் தாண்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிப்போம். இந்த 25 கொஸ்டின் என்னாச்சு சுவாகா, ரைட்? ஓகே, அதனால அப்படி மார்க் பண்ண கூடாது. புரிச்சுங்களா? ஒன்னு டைரக்ட் டு டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி யாருனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 100% ரிவிஷன் 3 டைம் படிச்சாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அப்படி படிச்சவங்கனால கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் ஏ மார்க் பண்ணிக்கலாம், கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர் சி மார்க் பண்ணிக்கலாம், கொஸ்டின் நம்பர் 3 ஆன்சர் ஏ மார்க் பண்ணிக்கலாம். 3 டைம் படிச்சவங்கனால 2.5 டைம் 2.25 டைம் 2.25 டைம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ தமிழ் 1 to 100 கேள்வி, 100 கேள்வியும் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணியாச்சு. 45 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த 100 கேள்வி எதுக்கு ஓஎம்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஆக மொத்தத்துல 55 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் 100 என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் 1 ஹவர், செகண்ட் 1 ஹவர்ல வந்து 25 மேக்ஸ் கொஸ்டின் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். புரிச்சுங்களா? மேக்ஸ் எப்பயுமே நான் கடைசியா சூஸ் பண்ண சொல்லுவேன், உங்களுடைய விருப்பம். சரிங்களா? மேக்ஸ்ல ப்ரோவா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிக்கங்க, இல்ல மேக்ஸ்ல வந்து நான் வந்து ப்ரோ பிளஸ்ஸா இருக்கீங்கன்னா கடைசியா சூஸ் பண்ணிக்கங்க. 25 கொஸ்டின்ஸா? இந்த 25 கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஒர்க் ஷீட் எடுத்து கொஸ்டின் நம்பர் 15, ரைட்? ஓகே, அதுக்கு நான் போட்டு ஒர்க் அவுட் ஆன்சர், இந்த ஆன்சர் தூக்கி 15வது கொஸ்டின்ல மார்க் பண்றோம். இப்படியே ஒன்னொன்னு கொஸ்டின் பேப்பருக்குள்ள தான் மார்க் பண்ணணும், வெளியே மார்க் பண்ணக்கூடாது. ஓஎம்ஆருக்கு போக வேண்டாம், ஓஎம்ஆருக்கு போக கூடாது எக்காரணம் கொண்டும். முதல்ல ஓஎம்ஆர்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும், உங்க பேரு ஊரு இதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் எதுவுமே இப்ப எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரே கையெழுத்து மட்டும்தான். நீங்க ஒரு கையெழுத்து, இன்விஜிலேட்டர் ஒரு கையெழுத்து, இது மட்டும்தான். ஸோ ஓஎம்ஆர்ல ஃபில்லிங் டைம்ங்கிறது ஆரம்பத்துல கிடையாது, கடைசியில இருக்கு. அது எப்படி நான் சொல்றேன், புரிச்சுங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண வரோம்? 75 ஜிஎஸ் கொஸ்டின். இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு 45 to 60 மினிட்ஸ் வச்சு, 45 to 60 மினிட்ஸ். ஏன்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா ஏவரேஜா 2 நிமிஷம் எடுக்கும். சில கொஸ்டின் பார்த்தவரனே ஆன்சர் கிடைச்சிடும், 30 செகண்ட்ல கிடைச்சிடும். சில கொஸ்டின் 4 நிமிஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஏவரேஜா ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம். அப்படின்னா 50ல இருந்து 60 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மேக்ஸை முடிச்சிருக்கணும். அதை தாண்டி போகுதுனாலே மேக்ஸ் அப்படியே நிப்பாட்டிருங்கன்ற, தாண்டி போச்சுனால என்ன பண்ணிருங்க, மேக்ஸை நிப்பாட்டிட்டு இருக்கிற கொஸ்டின் ஃப்ளூக்லயே அடிச்சு விட்டுருங்க. ஏன்னா டைம் கிடையாது, ரைட்? ஓகே, புரிச்சுங்களா? இப்படி நீங்க ஷெட்யூல் பண்ணீங்கன்னா கடைசி 1 மணி நேரம் டைட்டா இருக்கும் இந்த 75 கொஸ்டின். ஏன்னா 75 கொஸ்டின் இருக்கிற டைம் 60 மினிட்ஸ். படிக்கிறோம் ஆன்சர் பண்றோம், படிக்கிறோம் ஆன்சர் பண்றோம், இப்படியே படிச்சு 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 கொஸ்டின் பேப்பரை ஃபுல் பண்ணிருங்க. இப்போ ஓஎம்ஆருக்கு வாங்க. இந்த 100 கொஸ்டின் பேப்பர்ல நீங்க டிக் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை தூக்கி ஓஎம்ஆர்ல ஃபில் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த ஓஎம்ஆர்ல ஃபில் பண்றதுக்கு நீங்க மிச்சம் பண்ற டைம் எதுல இருக்கணும்? மேக்ஸ்ல இருக்கணும். மேக்ஸ்ல டைம் மிச்சம் பண்ணியிருந்தா ஓஎம்ஆருக்கு உங்களுக்கு சரியா டைம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, அரசாங்கம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிரேஸ் டைம் தருது. எதுக்கு? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை எண்றதுக்கு. சில இடங்கள்ல மெச்சூர்டான இன்விஜிலேட்டர் வந்தா உங்களுக்கு ப்ரெஷர் போட மாட்டாங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் போலீஸ் அப்படின்னு நேத்து ஜாயின் பண்ண லெக்சரர்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? வேமா முடிப்பேன் என்ன போய் அங்க போய் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்மளை ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க. புரிச்சுங்களா? அது வந்து நம்மளுடைய ராசி பலனை பொறுத்து தான். இன்னைக்கு காலையில கேலண்டர்ல என்ன போட்டிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். சில இடங்கள்ல மெச்சூர்டான இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ இன்கேஸ் நான் இன்விஜிலேட்டர் வந்தேன்னா மொத்தம் ரூல் படி கடைசி 15 நிமிஷத்துல பேப்பர் கேட்கணும், அப்ப கேட்டுக்கலாம் நான் விட்டுருவேன். இதே சில இன்விஜிலேட்டர்ஸ் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குடு டைமஸ் சங்குதிரிச்சும்பாங்க. சிலருக்கு 15 நிமிஷம் கடைசியா டைம் இருக்குன்னே தெரியாது, முதலே வாங்கிடுவாங்க. ஆனா என்னன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப இருந்துச்சு. இப்போ இந்த ஃபார்மேட்ல எக்ஸாம் 4 டைம் நடந்துருச்சு. அதனால இப்போ இந்த பிரச்சனைகள் நடக்க குறைவு தான் பாசிபிலிட்டி. அதை தாண்டி நடக்குதுன்னா நம்மளால யாருனாலையுமே செய்ய முடியாது. ஓகே, ஸோ என்ன இருக்கு? அந்த 15 நிமிஷத்தை நீங்க மேக்ஸ்ல மிச்சப்படுத்தி இருக்கணும். புரிச்சுங்களா? மிச்சப்படுத்த தவறுனால இந்த 15 நிமிஷத்தை அங்க பயன்படுத்த முடியும். 100 கொஸ்டின் மார்க் பண்றதுக்கு கண்டிப்பா 15 நிமிஷம் தேவைப்படும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் என்ன பண்ணிடக்கூடாது, அசால்ட்டா விட்டுறக்கூடாது. புரிச்சுங்களா? 100 கொஸ்டின் மார்க் பண்றதுக்கு கண்டிப்பா 15 நிமிஷம் தேவைப்படும். புரிச்சுங்களா? ரைட்? அப்படின்னா 2.25 மணி நேரத்துல முடிங்க. இன்கேஸ் 2 மணி நேரம் 55 நிமிஷம் ஆச்சுனாலுமே நீங்க இமீடியட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சுங்க, ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிருங்க. மிச்சம் இருக்கிற கொஸ்டின் ஃப்ளூக்ல போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். மிச்சம் இருந்தால் கொஸ்டின்ஸ் மிச்சம் இருந்தால் ஃப்ளூக்ல போட்டு விட்டுருங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு 30-40 டெஸ்ட் எழுதுனவங்களுக்கு டைம் பிரச்சனை வராது. புரிச்சுங்களா? 5வது டெஸ்ட்டோ 6வது டெஸ்ட்டோ போய் டிஎன்பிசியில் உட்கார்றப்ப என்ன ஆகும்? டைம் பிரச்சனை வரும். ஸோ கடைசி 15 நிமிஷம் கிரேஸ் டைம் தராங்க இல்லையா, அது எதுக்கு தராங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எண்ணி போடுறதுக்கு தராங்க. நம்ம அதை மார்க் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். இப்படி நீங்க எல்லாத்தையும் எழுதிட்டீங்கன்னா ஏ பி சி டி இன்னு என்ன காலம் இருக்கும்?
5 காலம் இருக்கு. புரிச்சுங்களா? ஈயை பொறுத்தளவுக்கு நம்பர் ஆஃப் இ எல்லா இடத்துலையுமே 0 தான் போடுங்க. ஈக்கு சூஸ் பண்ணாதீங்க. இ என்ன பண்ணாதீங்க, சூஸே பண்ணாதீங்க. புரிச்சுங்களா? இ சூஸே பண்ணாதீங்க, எதுக்குமே சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஈங்கிற ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா எதுவும் இல்லை, ஏபிசிடி எதுவுமே இல்லைன்னா இ சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதை சூஸே பண்ணாதீங்க எந்த கொஸ்டினுக்குமே. ஏன்னா இன்கேஸ் கிரேஸ் மார்க் கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. கரெக்டாக இருந்தால் மார்க் வரும், தப்பாக இருந்தால் மார்க் போகாது. அதனால நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். ஈக்கு ஒரு கொஸ்டின் கூட கொடுக்காதீங்க, இட்ஸ் அ ராங் சாய்ஸ். புரிச்சுங்களா? ஈயை பொறுத்தளவுக்கு 0 0 0 தான் போட போகிறோம். புரிச்சுங்களா? அதே மாதிரியே நம்பர் ஆஃப் பி சி டி கூட்டணும், நம்பர் ஆஃப் சி கூட்டணும், நம்பர் ஆஃப் பி கூட்டணும், நம்பர் ஆஃப் ஏ கூட்டணும். வேகமாக கூட்டி போட்டீங்கன்னா இந்த டேலி 200 ரூபா மாறும். புரிச்சுங்களா? இதை கூட்டி போடுறதுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இதுக்கு கவர்மெண்ட் என்ன டைம் கொடுக்குது? 15 நிமிஷம் தராங்க. சில ஹாலில் அதிர்ஷ்டவசமா 20 நிமிஷமாவும் மாறும். புரிச்சுங்களா? நம்மளுக்கு முன்னாடி உட்காந்து இருக்கிறவர் ப்ரோவா இருந்தாருன்னா அவர் டைம் 5 நிமிஷம் சேர்த்து கொடுத்துருவார் நம்மளுக்கு. புரிச்சுங்களா? அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தேர்வு ஆணையமே வந்து என்னன்னா அந்த 15 நிமிஷத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணி வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணி டப்புன்னு நூக்கன் கார்னர் பேப்பரை கொடுங்காதீங்க, 1 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன கொடுங்க. ஏன்னா போன டைம் இது இஷ்யூவா மாறிடுச்சு. சரிங்களா? அதனால அந்த 15 நிமிஷத்தை இப்படியும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டைம் 10ங்கிற பிரச்சனை இல்லை. நான் சொல்ற பிளான் படி இதுல டைம், இங்க மேக்ஸ் கொஸ்டின்ல டைமை மிச்சப்படுத்தி இருந்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்பவே நீங்க கூட்டியும் போட்டிருப்பீங்க, கொஸ்டின்ஸையும் முடிச்சிருப்பீங்க. ஹரிபரியே இல்லாம ஃப்ரீயா வேர்க்காம விறுவிறுக்காம வெளியே வந்து போண்டா டீ சாப்பிட்டு வந்துடலாம். ரைட், ஓகே. அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் தேர்வுக்கு போறப்போ என்ன பண்ணாதீங்க, எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட வேண்டாம். புரிச்சுங்களா? அளவா சாப்பிட்டு போங்க. புரிச்சுங்களா? ரைட். ரொம்ப ஹெவி மீல்ஸோட போயிடாதீங்க. 4வது கொஸ்டின் வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். 5வது கொஸ்டினுக்கு ஹெவனுக்கு போயிடும். ஸோ அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. கிளியர்? சாப்பிடாமையும் போயிடாதீங்க, பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய தண்ணி குடிச்சிட்டு போகாதீங்க, இயற்கை உபாதைகள் ஏற்படும். புரிச்சுங்களா? நிறைய தண்ணி குடிக்க கூடாது. தண்ணியே அவங்க கொண்டு வந்து ஹாலில் கொடுத்தாலும் சும்மா நம்ம தொண்டை நினைச்சுக்கிற அளவுக்கு குடிச்சா போதும். புரிச்சுங்களா? 3 மணி நேரம் கிளாஸ் வச்சு ஏன் 3 மணி நேரம் கண்டினியூ உட்கார வைக்கிறதுனா இந்த பழக்கம் திடீர்னு ஒரு நாள்ல வராது. அது வரணுங்கிறதுக்காகத்தான் இங்கிருந்தே. ஏன்னா மெயின்ஸும் 3 மணி நேரம் தான், ப்ரிலிம்ஸும் 3 மணி நேரம். ஸோ அந்த 3 மணி நேரம் பழக்கம் வந்து நம்மளுடைய ஹேபிட்டாவே மாறணும், நம்ம உடல் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 3 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்றதே. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. சரிங்களா? ரைட். இது டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்றேன். புரிச்சுங்களா? ரைட். இப்போ ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம்? கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம், கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம். புரிச்சுங்களா? கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு 2 வழி. புரிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆன்சரிங், செகண்ட் எலிமினேஷன். டைரக்ட் ஆன்சரிங் என்ன? நேரடியாக பதிலை தேர்வு செய்வது. புரிச்சுங்களா? எப்பயுமே ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலுமே 4 ஆப்ஷனையும் படிக்காம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க. புரிச்சுங்களா? இப்போ இன்கேஸ் இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி அயோத்தி. சரி, சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ டெல்லி சார். புரிச்சுங்களா? இந்த 4 ஆப்ஷனையும் படிக்காம ஆன்சர் சூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் புரிச்சுங்களா, கரண்ட் அஃபேர்ல தலைநகரத்தை அயோத்தி கூட மாத்திருக்கலாம். புரிச்சுங்களா? தலைநகரத்தை மாற்றும் அதிகாரம் இருக்கு, மாத்திருக்கலாம். அதனால என்ன பண்ணாதீங்கன்னா 4 ஆப்ஷனையுமே படிக்காம ஒரு ஆன்சருக்கு வராதிங்க, ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும். புரிச்சுங்களா? இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஒரு கொஸ்டினை படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் கீழே இருக்க 4 ஆப்ஷனையும் படிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க. புரிச்சுங்களா? கொஸ்டினை படிச்சோன்னு இதான் ஆன்சர் அப்படின்னு நீங்க பிளைண்டா போகாதீங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு கான்செப்ட் என்னன்னா, கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவுக்கு மிகச்சிறந்த பதிலை தேர்ந்தெடுக்கவும் தான். சூஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டிருப்பாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? கொடுக்கப்பட்ட பதில்கள்ல 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கும். அதுல ரொம்ப கரெக்ட் எது? ரொம்ப கரெக்ட் எது? புரிச்சுங்களா? ரைட், ஓகே. இப்படி இருக்கலாம் இல்லையா? அதனால 4 ஆப்ஷனையுமே சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி ஆன்சர் கொடுங்க. சில கேள்விகளுக்கு 4 ஆப்ஷன்ஸுமே சரியாக அமையும். அப்படிங்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பதிலை தான் தேர்ந்தெடுக்கணும். புரிச்சுங்களா? இப்போ ஓகே, ஒருவருடைய உயிர்ல எங்க இருக்கு? உடல்ல வந்து உயிர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ இதயத்தில், ஆப்ஷன் பி சிறுநீரகத்தில், ஆப்ஷன் சி கல்லீரலில்,
ஆப்ஷன் டி மூளையில். உயிர் எங்க இருக்குன்னு டிஃபரெண்டா ஃபைன் பண்ணவே முடியாது, புரிச்சுங்களா? ரைட், ஓகே. பட் கொஸ்டின் கேட்டாச்சு, ஆன்சர் பண்ணணும். எங்க இருக்கு? எங்க இருக்குமா? இதை என்ன அப்படின்னா சிறுநீரகம் வேண்டாம், கிட்னியை கழட்டி வச்சுட்டு வந்துடலாம். ரைட், அடுத்து சொல்லுங்க. சரி, அப்பனா மூளை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா, மூளை டப்புன்னு கழண்டு விழுந்துருச்சு கீழே ஹெல்மெட் கழட்டுறப்போ, சொல்லுங்க அப்ப என்ன பண்ணலாம்? சார் ஆக்சுவலா வந்து உயிர் போனதாக ஒருத்தர் எப்ப கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இதய துடிப்பு நின்னா. இதய துடிப்பு நின்னா, ஏன்னா உயிர் போனதுக்கு அப்புறமும் சில உறுப்புகள் உயிரோட தான் இருக்கும். புரிச்சுங்களா? ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் 3 மணி நேரம் வரைக்கும் கிட்னி உயிரோட இருக்கும், புரிச்சுங்களா? கிட்டத்தட்ட 6 to 8 மணி நேரம் வரைக்கும் அவங்க பிரெயின் என்னவா இருக்கும்? பிரெயினோட சின்ன பகுதி, ஏன்னா பிரெயின் மொத்தமா ஒட்டுக்கா சாகாது, கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு வரும், புரிச்சுங்களா? கண்ணு தான் அடுத்த 24 மணி நேரம் வரைக்கும் தெரியும்னு சொல்றாங்களே. ரைட், ஓகே. ஸோ த திங் இஸ், 4மே சரியான பதில் தான் இந்த கொஸ்டினுக்கு. ஆனா மிகச்சிறந்த பதில்ங்கிறது இதயம். ஏன்னா ஒருத்தங்க செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாடி பிடிச்சு பல்ஸ் பிடிச்சு தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அவங்களோட இதய துடிப்பை கவனிப்பாங்க. பல்ஸ் சரியா தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இதயத்தை பார்ப்பாங்க. இல்லைன்னா இல்லைப்பா இறந்துட்டாரு, உடனடியாக அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, புரிச்சுங்களா? அப்பையும் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க டாக்டர், புரிச்சுங்களா? அப்படிங்கிறப்ப இதயம். ஆனா இதயத்துல தான் உயிர் இருக்குங்கிறது உண்மை கிடையாது. ரைட், ஓகே. பட் த திங் இஸ், மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் இதயம், புரிச்சுங்களா? இப்படியும் சில கேள்விகள் கேட்கலாம். அப்படின்னா இந்த கேள்விகளுக்கான ஆப்ஷனை படிச்சா தான் நீங்க ஒரு சரியான முடிவுக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்படின்னா ரொம்ப கேள்வி எளிமையா இருக்குன்ற பட்சத்துல ஏ பார்த்தோன்னு ஏ தான் ஆன்சர் அப்படின்னு போட்டு போகாதீங்க. அப்படி அவசரமா போட்டு சம்டைம்ஸ் சியா கூட ஆன்சர் ஆகும், சியா கூட ஆன்சரா இருக்கும், புரிச்சுங்களா? அதனால ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி கொஸ்டினை படிச்சுட்டு ஆப்ஷன்ஸையும் 4 ஆப்ஷன்ஸையும் படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ஆப்ஷனை வச்சு இதுதான் ஆன்சர் முடிவு பண்ணிடுறாங்க. ஏ படிச்சோன்னே ஓ ஏ கரெக்டான ஆன்சர் ஏ போட்டுடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க. அது கேர்லெஸ் மிஸ்டேக்ன்றது அதுதான், புரிச்சுங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், 4 ஆப்ஷனையும் வச்சுதான் என்ன பண்ணணும், புரிச்சுங்களா? ரைட், ஓகே. மனிதன், அதாவது ஓகே, நான் எங்கு வாழ்கிறேன்? ஆப்ஷன் ஏ பூமியில், சரிங்களா? ஆப்ஷன் பி கோயம்புத்தூரில், ஆப்ஷன் சி காராம்படியில், ஆப்ஷன் டி எனது வீட்டில். ஃபர்ஸ்ட் நான் ஏ சொல்றப்ப என்ன யோசிச்சீங்க? பூமியில் தான் ஆன்சர் யோசிச்சீங்க. செகண்ட் பி சொல்றப்போ பி தான் ஆன்சர் யோசிச்சீங்க. சி சொல்றப்போ சி தான் யோசிச்சீங்க. கடைசியில் டின்னு வரப்போ, புரிச்சுங்களா? அப்படியே இது சிறந்த ஆன்சர் டி தான். ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய எனது ஊரில் இருக்க, எனது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எனது ஊரில் இருக்கக்கூடிய எனது வீட்டில் தான் நான் வசிக்கிறேன். கிளியரா? ஏன்னா அதுதான் என்னோட ஷெல்டர், அதுதானே கிளியர்? ஸோ அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு ஆப்ஷன் ஏ பார்க்குறப்ப ஏ ஆன்சர் மாதிரி தெரியும், பி பார்க்குறப்ப பி தான் ஆன்சர் மாதிரி தெரியும். ஃபைனலாக இந்த டி படிக்கிறப்போ இல்லை சரியான பதில் டி தான் அப்படின்னு முடிவுக்கு வரும். அந்த மாதிரி கேள்விகளும் ஓரிரு கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்வி வரும் மீனிங் கிடையாது, இந்த மாதிரி கேள்விகளும் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ கேள்வியையும் பதிலையும் படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும். அவசரப்பட்ட ஆன்சர் பண்ணா 5 மார்க் போயிடும், புரிச்சுங்களா? செகண்ட் திங், செகண்ட் மெத்தட் இஸ் எலிமினேஷன் மெத்தட். 4மே சரியாக இருந்தாலும் 4ல 3 வந்து என்னதான் மிகச்சிறந்தது அல்ல. அதுல ஒண்ணு தான் என்னவா வரப்போகுது, ஆன்சரா வரப்போகுது. அப்படின்னா ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அந்த கொஸ்டின் தெரியவே தெரியலன்னா அதுக்கு எப்படி யோசிக்க கூடாது, இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருச்சுன்னா எது ஆன்சர்னு யோசிக்கணும். கொஸ்டின் தெரியுதுன்னா எது ஆன்சர்னு யோசிக்கணும். கொஸ்டின் தெரியலன்னா அதான் படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு ஒரு வித்தியாசம். அதுதான், படிச்சவங்களுக்கு ஆன்சர் தான் தெரியாது, படிக்காதவங்களுக்கு கொஸ்டினே தெரியாது. அதுதான் டிஃபரன்ஸ், புரிச்சுங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது எழுதப்பட்டது? படிச்சவங்களுக்கு டேட்ல தான் கன்ஃபியூஷன் வரும், புரிச்சுங்களா? படிக்காதவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னே டவுட் வரும். உண்மை தானப்பா? ரைட், ஓகே. லாங்கர்கான் திட்டுகள் உடலில் எந்த உறுப்பில் காணப்படுகிறது? புரிச்சுங்களா? லாங்கர்கான் திட்டு சிம்பிள், லாங்கர்கான் திட்டு எங்கு காணப்படுகிறது? புரிச்சுங்களா? இதுக்கு 2 விதமா ஆன்சர் பண்ணலாம். படிச்சவன் என்ன பண்ணுவானா கல்லீரல்லா கணையமா அப்படின்னு யோசிப்பான். படிக்காதவன் அமெரிக்காவிலையா இல்ல ஆப்பிரிக்காவிலையா திட்டுன்னு சொல்றாங்களே, இல்ல நம்ம ஊர்ல இருக்குமோ அப்படின்னு யோசிப்பான். கிளியரா? அதுதான் டிஃபரன்ஸ் படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு. படிச்சவங்களுக்கு ஆன்சரை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, படிக்காதவங்களுக்கு கொஸ்டினே தெரியாது.
புரிச்சுங்களா? இப்ப நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, லாங்கர்ஹான் திட்டுன்னு சார் சொல்றாரு அப்படின்னா இது எந்த ஊர்ல இருக்குன்னு தானே யோசிச்சிருப்பீங்க. சிலர் அந்த கொஸ்டினே தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க லாங்கர்ஹான் திட்டு அப்புறம் உடல் உறுப்புக்குள்ள எங்கேயோ இருக்கு, எந்த உறுப்புல இருக்கு? இதயத்துல இருக்குமோ, கல்லீரல்ல இருக்குமோ? சரி, ஓகே, யாருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். லாங்கர்ஹான் திட்டு உடலில் எங்கு காணப்படுகிறது? பான்கிரியாஸ். பான்கிரியாஸ்னா தமிழ்ல என்ன? கணையம். கணையத்துல தான் காணப்படுகிறது இல்லையா? ரைட், ஓகே. இதே அந்த கொஸ்டினே தெரியாதவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க? புரிச்சுங்க, சூலூர்ல பேரூரிலா அப்படின்னு தான் யோசிச்சிருப்போம். ரியல் திங் இதுதான். புரிச்சுங்களா? படிச்சவங்களுக்கு ஆன்சர் தெரியாது, படிக்காதவங்களுக்கு கொஸ்டினே தெரியாது. எல்லாத்தையுமே 100% யாருனாலே படிக்க முடியாது. அப்படின்னா வரக்கூடிய கேள்வியில 80% படிச்சிருப்போம், அதுக்கு ஆன்சர் தான் தெரியாது. ஆன்சரை சூஸ் பண்றோம், அதுக்கு 4 ஆப்ஷன்ஸை படிக்கணும்னு சொல்றேன். செகண்ட் டைப் 20 கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன பண்ணும்? எது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கணும். புரிஞ்சா இல்லைங்களா? அப்படின்னா இந்த கொஸ்டின் எனக்கு தெரியாது, இந்த கொஸ்டினை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட். புரிச்சுங்களா? ஆப்ஷன் ஏ. புரிச்சுங்களா? இது கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் பி இதுவும் ஆன்சரா இல்லை. சி ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. டி ஆன்சரா இல்லைன்னு எனக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை, அதுதான் ஆன்சர். புரிச்சுங்களா? ஓகே. இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் எது? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ உள்ள மும்பை. புரிச்சுங்க. ஆப்ஷன் பி இந்திய தலைமை பொருளாதார மையம், அதாவது எக்கனாமிக் ஆபீஸ் இருக்கிற டெல்லி. ஆப்ஷன் சி ரைட், ஓகே, இந்தியாவின் மிகச்சிறந்த வருவாய் நகரமான ரெவின்யூ டிஸ்ட்ரிக்டான நொய்டா. ஆப்ஷன் டி இந்தியாவின் அதிக உற்பத்தியை தரக்கூடிய ப்ரொடக்ஷன் தரக்கூடிய சென்னை. தெரிஞ்சிருந்துச்சுன்னா விட்டுருங்க, நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தடுக்குள்ள வந்துடுறீங்க. தெரியலைனா புரிச்சுங்களா? தெரியல, எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணோம்னா எது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம யோசிக்கணும். புரிச்சுங்களா? சென்னை இருக்க ஃபர்ஸ்ட் வாய்ப்பே இல்லை. இருந்திருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, நம்ம ஊர்ல தான் இருக்கு, இல்லை. புரிச்சுங்களா? அதே மாதிரி ரைட், ஓகே, நொய்டா இந்த நகரத்தை கேள்விப்பட்டது கூட இல்லை. நொய்டா எங்க இருக்குன்னே தெரியல. ரைட், ஓகே, அதனால இதை எலிமினேட் பண்ணிக்குவோம், இதை எலிமினேட் பண்ணிக்குவோம். புரிச்சுங்களா? இப்போ டெல்லியா மும்பையா? இன்கேஸ் டெல்லியா இருந்தா நேரடியாக தலைநகரம்னே இந்த கேள்வி அவன் கேட்க வேண்டியதானே? ஏன் பொருளாதார தலைநகரம் கேட்கிறான்? பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறவன் யாரு? ஆர்பிஐ. அப்படின்னா ஆர்பிஐ எனக்கு தெரியாது, ஆனா இது இல்லைன்னு என் இன்ஸ்டிங் சொல்லுது. அதனால இந்த 3 இல்லைன்னு சொல்றதுனால எனக்கு இது என்னவா அமைச்சிருச்சு? ஆன்சரா அமைஞ்சிருச்சு. இதுதான் எலிமினேஷன் மெத்தட். மற்ற மூன்றை எடுக்காம. புரிச்சுங்களா? லாங்கர்ஹான் திட்டு எங்க உள்ளது? ஆப்ஷன் ஏ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதயம். இதயத்துல திட்டுன்னு ஒண்ணு நம்ம படிச்சதே இல்லையே. இதயத்துல அறைகள்னு படிச்சிருக்கோம், ஆரிக்கல் படிச்சிருக்கோம், வென்ட்ரிக்கல் படிச்சிருக்கோம், ரத்த நாளங்கள் படிச்சிருக்கோம், சிரை படிச்சிருக்கோம், தமனி படிச்சிருக்கோம். அறை திட்டுன்னு ஒண்ணு படிச்சதே இல்லையே, அப்படின்னா இதயம் இல்லை, தூக்கிடும். புரிச்சுங்களா? சிறுநீரகத்துல நெப்ரான்கள் தான் இருக்குன்னு படிச்சிருக்கோம், திட்டுகள்னு படிச்ச மாதிரியே இல்லையே. சரி, அப்படின்னா சிறுநீரகம் இருக்க வாய்ப்புல தூக்கிடுவோம். மூளைகள் இருக்கிறது பூரா நியூரான்கள் ஆச்சு. மூளை திட்டா இருந்தா மூளை வேலை செய்யுமா? அப்ப என் மைண்ட் அப்படி சொல்லுது. சரி, மூளையும் இருக்க வாய்ப்பு இல்லை. 3மே இல்லை. ஆப்ஷன் டி அது கல்லீரலா கணையமான்னு எனக்கு தெரியாது, ஆனா கணையம் தான் மிச்சம் இருக்கு. அதனால என்ன ஆன்சர்? இதுதான் எலிமினேஷன் மெத்தட். அப்புறம் எலிமினேஷன் மெத்தட் படி என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு கொஸ்டினை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். எந்த ஆப்ஷனுக்கு கொஸ்டினே மேட்ச் ஆக மாட்டான், புரிச்சுங்களா, அவன் தான் என்னவா இருப்பான்? இதுக்கான ஆன்சரா இருப்பான். கிளியர்? ஏன்னா இதுக்கு ஏன் இந்த மெத்தடை யூஸ் சொல்றேன்னா, இந்த மெத்தட் 80% கண்டிப்பா சக்சஸ் தரும், 20% இதுவும் ஃபெயிலியர் ஆகும். எப்பனா ஆக மொத்தத்துல இந்த கேள்வியே தெரியாது, ஆக போறது என்னதான்? தப்பு தான். புரிச்சுங்களா? வந்தா ஓகேவா, வந்தா நம்மளுக்கு பிளஸ், வரலினா மைனஸ், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வந்தா பிளஸ், வரலினா மைனஸும் கிடையாது. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம தப்பா தான் ஆன்சர் எழுத போறோம், ஏன்னா கொஸ்டினே தெரியாது. ஆனா இந்த மெத்தடை யூஸ் பண்ணா கரெக்டா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. புரிச்சுங்களா? இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி மாறலாம் இல்லையா? இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இந்த 2 மெத்தடை மட்டுமே அப்ரோச் பண்ணி கொஸ்டின் பேப்பர் 200 கொஸ்டினை டீல் பண்ணுங்க. கண்டிப்பா அதிகமான கேள்விகள் சரியாகும். புரிச்சுங்களா? நெக்ஸ்ட் எப்பயுமே சொல்றேன், கொஸ்டின் பேப்பர் பார்த்து டென்ஷனே ஆகாது.
புரிச்சுங்களா? கொஸ்டின் பேப்பரை பார்த்து டென்ஷன் ஆனவங்க கண்டிப்பா ஹாலுக்குள்ள தப்பு தப்பா எழுதுவாங்க. ஹாலுக்கு வெளியே வந்தவன்னு கேட்டதுக்கப்புறம் சரியா எழுத சொல்லுவாங்க. இது நிறைய முறை பார்த்துருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி முடிச்சிட்டாங்கன்னா கால் பண்ணுவாங்க இல்லையா, நான் இப்போ கேட்பேன், சார் இந்த 150 கொஸ்டின் கேட்பேன், இந்த மாதிரி கொஸ்டின் வச்சு அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். புரிச்சுங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சார் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணேன், சரி ஓகேப்பா வா பண்ண பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து கேட்குறப்ப வந்து சார் ஆனால் வந்து ஏ இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார், நான் ஏதை சூஸ் பண்ணேன், பி தான் வரும்னு சொல்கிறேன் அப்படின்னு கரெக்டாக பிஏ சொல்லுவோம். ஏன்னா அங்கே டென்ஷனாக யோசிச்சா தப்பாக சொல்லியிருக்கான். இங்கே ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஏன்னா எழுதியாச்சு, மைண்ட் ஏற்றுக்கும் வரதுக்குள்ள, எழுதியாச்சு முடிஞ்சிச்சு ரைட் ஓகே அப்படின்னு ஏற்றதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஆன்சர் கரெக்ட் ஆகும். அதனால டு நாட் பி ஸ்ட்ரெஸ்ட், டென்ஷன் ஆக வேண்டாம். புரிச்சுங்களா? எப்பயுமே ஒரு முயற்சியில் ஃபெயில் ஆனா புரிச்சுங்களா, அடுத்த அதை விட ஒரு சிறந்த முயற்சி உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? அப்படின்னா யூ வாண்ட் டு பி அ டெப்யூட்டி கலெக்டர் ஆர் அ சப் ரெஜிஸ்ட்ரார் ஆர் முனிசிபல் கமிஷனர், ரைட் ஓகே, நாட் அ நார்மல் கிளர்க் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பாருங்க. புரிச்சுங்களா? நான் கிளர்க்காக பிறந்தவன் கிடையாது, நான் கலெக்டராக பிறந்தவன் அப்படின்னு இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிளர்க் ஆகிடலாம். இல்லையா? ஏனிய வானத்துக்கு போட்டாதான் அட்லீஸ்ட் நம்ம கூரைக்காக ஏற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்சோட கொஸ்டின் பேப்பரை டீல் பண்ணணும். அப்படி டீல் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ணவே முடியும். புரிச்சுங்களா? அதை விட்டுட்டு அந்த இடத்துல தேவையில்லாத சிந்தனைகளை வர வச்சா கண்டிப்பா ஆபத்துகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹால்குள்ள செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, பக்கத்துல இருக்கவங்க பார்க்கக்கூடாது. புரிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க, அவங்க கொஸ்டின் பேப்பர் வேற, உங்க கொஸ்டின் பேப்பர் வேற. கஷ்டப்பட்டு பார்த்து பிட் அடிச்சாலும் யூஸ் கிடையாது. சரிங்களா? செகண்ட் திங் வந்து சிலர் வந்து என்னன்னா, சுத்தி இருக்கிறவங்களை டென்ஷன் பண்றதுக்காகவே அப்படியே பயங்கரமா உட்காந்து அப்படியே சீரியஸா அப்படியே அந்த பேப்பரை, அந்த கொஸ்டின் பேப்பரை கிளியர் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. புரிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வச்சுக்கோங்க அவங்களாம் ஃபெயில் அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அடுத்தவன் பாஸ்ன்னு சொன்னா கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவன் ஃபெயில்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஒரு சந்தோஷம் வரும், நீங்க உத்வேகத்தோட எழுதலாம். புரிச்சுங்களா? அதே மாதிரி ஹால் வரைக்கும் புக்கை தூக்கிட்டு போய் படிக்கிறவன் புரிச்சுங்களா, என்னைக்குமே எக்ஸாம் கிளியர் ஆக மாட்டான். அந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். கடைசி ஒரு வருஷம் பண்ண வேலையில நம்பிக்கை இல்லாம கடைசி 5 நிமிஷத்துல வச்சு என்ன பண்ண முடியாது. புரிச்சுங்களா? ஸ்கூல் எக்ஸாம்ல காலேஜ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும், அதனால அந்த கொஸ்டினை படிச்சுட்டு போறோம், கடைசி நேரத்தில் எழுதணும்னு சொல்றோம். புரிச்சுங்களா? இங்க என்ன கொஸ்டின் வரும்னே தெரியாது. ஆல்ரெடி நீங்க படிச்சதை ரீப்ரொடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணுமே தவிர அந்த கடைசி நேரத்தில் ப்ரெஷர் போட்டு தெரிஞ்சதையும் மறக்க வைக்க கூடாது. கடைசி நேரத்தில் புத்தகத்தை எடுத்து புரிச்சுன்னு இந்த பஸ்ல நின்றுட்டு போறப்பயே படிக்கிறது, புரிச்சுங்களா, அதுக்கப்புறம் ஹாலில் அப்படியே போய் படிச்சுக்கிட்டே போய் டம்மு டம்னு முட்டிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கடைசியா படிச்சீங்க இல்லையா அது மட்டும்தான் மைண்டுக்குள்ள இருக்கும். ஆல்ரெடி படிச்சு வச்சீங்க இல்லையா அது எல்லாம் மறந்து போயிடும். கடைசியா படிச்சதுல இருந்து கேள்வியே வந்துட்டாலும் 5 கேள்வி தான் எழுத முடியும். கஷ்டப்பட்டு படிச்சு வச்சிருந்த 195 கொஸ்டின் ஸ்வாகா. புரிச்சுங்களா? அதனால அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணாதீங்க. டூ நாட் கேரி எனிதிங் டு தி எக்ஸாம் ஹால். கடைசி நேரத்தில் படிப்பது என்பது மிக மிக தவறானது. சரியா ப்ரிப்பேர் பண்றதே என்னன்னா, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்றதா சரியான ப்ரிப்பரேஷன். இருந்தாலும் தவறு கிடையாது. நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் வந்து படிச்சு பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர்ல ஒருத்தர் நீங்களா கூட இருக்கலாம். பட் ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சு ஒருத்தன் புரிச்சுங்களா கிளியர் பண்ணதா சரித்திரமே இல்லை. அது ஒரே ஒருத்தர் தான், தலைவர் மட்டும்தான். யாரு? ஒண்ணு பத்ரியா இருக்கணும், இல்லாட்டி யாரா இருக்கணும், சிட்டி ரோபோவா இருக்கணும். புரிச்சுங்களா? ரோபோவும் கிடையாது, விஜயும் கிடையாது. அதனால என்ன பண்ணலாம், சாதாரண மனிதனாக படிக்கணும். கிளியர்? ரைட், ஓகே. டேக் ஸ்மால் பிரேக் ஃபார் 10 minutes. கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்தியன் ஜியோகிராஃபியை என்ன பண்ணிடலாம், பூமி பூஜை போட்டு ஆரம்பிச்சு வச்சிடலாம். சரிங்களா? நான் எப்பயுமே திருப்பி சொல்றது இதுதான், இன்னைக்கு வரைக்கும் படிக்கலினாலும் பரவாயில்லப்பா, இப்ப இருந்து படிக்க ஆரம்பி. சரிங்களா? ஆனா என்னுடைய ஸ்லோகன் என்னைக்குமே ஒண்ணுதான், எக்ஸாமுக்கு முன்னத்தினாலும் நான் இதுதான் சொல்லுவேன். ஓகே.